கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். தாவீதுக்கு எப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் அருளினார்? கிருபைனா என்ன? கிருபைனா என்ன? நீங்களாம் புரிந்து கொள்ளும்படியாய் சங்கீதம் 40வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 40ஆம் சங்கீதம் 10 வாசிங்க. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. உமது கிருபையை நான் மகா சபைக்கு ஒளித்து வைக்கவில்லை. அதை சொல்லிட்டு 11 சொல்றாரு பாருங்க. அதுக்கு விளக்கம், கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை என்பது எல்லாவற்றையும் நமக்கு கிடைக்க செய்யும். கிருபை நமக்கு எல்லாத்தையும் கிடைக்க செய்யும். அவருடைய இரக்கம், தேவனுடைய இரக்கத்தை நமக்கு கொடுத்து அவருடைய கிருபையினாலே இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான அத்தனைகளையும் கிடைக்க செய்யும். கரங்களை திரையாமின்னு சொல்லாமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவ சமூகத்துக்கு வருகிற எல்லாரு மேலும் தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அந்த உண்மை, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த கிருபை எப்பொழுதுமே பரிபூர்ணமாய் கிடைக்கிறது. அதனால்தான் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுமே எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இயேசு ராஜாவை எல்லா இடத்துலையும் மகிமைப்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, தேவனுடைய அந்த கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை நமக்கு எல்லாவற்றையும் கிடைக்க செய்கிறது. மறுபடியும் அந்த 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக எனக்கு கிடைக்க பண்ணாத விட்டுறாதீங்க ஆண்டவரே, கிடைக்க பண்ணாம விட்டுறாதீங்க. உங்க இரக்கத்தை என் மேல வைங்க. அந்த மைக்கு கொஞ்சம் கம்மி பண்றா, வால்யூம் தெரியலையா? உங்க இரக்கத்தை என்ன பண்ணுங்க, என் மேல கிடைக்க செய்யுங்க. சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது, எப்பொழுதும் என்னை காக்க கடவது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு வருகிற உங்க மேல அவருடைய கிருபை எப்பொழுதுமே பாதுகாக்கும். நீங்க ஒரு முறை ஏசப்பாக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு அவருடைய அன்பு நீங்க பரிபூர்ணமா புரிந்து கொண்டு அவரை பற்றி கொள்ள முடியாம நீங்க தடுமாறுற நேரத்தில் கூட, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை தடுமாறினாலும் கர்த்தருடைய கிருபை உங்களை தடுமாற்றத்திலிருந்து உங்கள் தலையை நிமிரச் செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் கிருபை. ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடைக்க பண்ணாமல் விட்டுறாதீங்க, அது எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்பது தான் இந்த கிருபையின் பரிபூரணம். ஆனால் இங்கே ஏசாயா 55:3 அவர் என்ன சொல்றார், தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். உங்க ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு அருளின கிருபைகள் இங்கே ஸ்பெஷலாக எல்லாரும் கிருபை பெற்றுக்கினாங்க. கவனிங்க, எல்லாருமே கிருபையை பெற்றாங்க. கிருபை பெற்றவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாவற்றையும் நமக்கு கிடைக்க செய்து அவர் நம்மை பாதுகாக்கிறார். எல்லாருமே கிருபை பெற்றுக்கினாங்க. ஆனால் இங்கே ஸ்பெஷலாக தனித்துவமாய் மகத்துவமாய் நம்மோடு தனிமையாக ஒரு காரியத்தை பேசுகிறாரு. தாவீதுக்கு அருளின கிருபைகளை உங்களுக்கு நான் நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்.
அப்ப தாவீதுக்கு என்ன கிருபையை கொடுத்தார்? ஆமென். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சத்தியத்தை நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்கணும், இன்றைக்கி சத்தியத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தேவனுடைய மீட்பின் திட்டம், தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் என் கூட கொஞ்சம் கூர்ந்து கவனித்துன்னு வந்தீங்கன்னா, தாவீதுக்கு என்ன கிருபைகளை தேவன் கொடுத்தார், அவைகளை நமக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி தாவீதுக்கு கொடுத்த அந்த கிருபையை தான் நித்திய உடன்படிக்கையாக நான் உங்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இப்போ என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த நித்திய உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொன்னா 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். யார நல்லா கவனிக்கணும். 3வது வசனம், தாவீதுக்கு அருளின கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனத்தில் அந்த நித்திய உடன்படிக்கை என்னன்னு சொல்றாரு. அந்த நித்திய உடன்படிக்கை என்ன அப்படின்னா, எவரை? இயேசு ராஜாவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ராஜாவை ராஜாதி ராஜாவாக உங்களுக்கு தருவேன். ஏன்னா நம்மளை ஆளுகை பண்ணுறதுக்கு ஒரு ராஜா நமக்கு தேவை. ஆமெனா? இன்றைக்கி கூட நம்ம தமிழகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. இந்தியா லெவலில் பார்க்கும்போது பிரதமர் மோடி இருக்கிறாரு. இவங்க தான் எல்லா திட்டத்தையும் ஸ்கீம்லாம் நமக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வகுத்து நம்ம பயனடையும்படி கொடுக்குறாங்க, எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அதே போல் நாம் நல்லா என்றென்றைக்கு நித்தியமாக இருக்கணும்னா நமக்கு ஒரு நித்திய ராஜாவை தருகிறார். நித்திய உடன்படிக்கை என்றால் முடிந்து போகாத என்றென்றைக்குமே தொடர்ந்து இருக்கக்கூடிய உடன்படிக்கை. அப்படின்னா இந்த நித்திய உடன்படிக்கைக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? நித்திய உடன்படிக்கை. ஆமென். இந்த நித்திய உடன்படிக்கைக்கு ராஜா, நான் அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும், இயேசு ராஜா என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருப்பார். அவரே என்னுடைய அதிபதி. ஆமென் சொல்லுங்க. கவனிக்கணும். அதில் இந்த நித்திய உடன்படிக்கையை எத்தனையோ பேர் கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணும்பா, எனக்கு இது வேணும், நான் இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறேன், இந்த நேரத்தில் எனக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி கேட்ட போது எல்லாருக்குமே தேவன் அவருடைய கிருபையினால எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் தாவீதுக்கு மாத்திரம்தான் கிருபையினுடைய பரிபூரணத்தையே கொடுத்தார். காரணம் என்னவென்றால், தாவீது மாத்திரமே தேவனுடைய அந்த மீட்பின் திட்டத்தில் உள்ளே என்றாகி தேவனுடைய அந்த மனதுக்குள்ள இருந்த தேவனுடைய அதரிசனமான தேவனுடைய மனதுக்குள் இருந்த அந்த மீட்பின் திட்டத்தை புரிந்து கொண்டு சரியாக தேவனுடைய அந்த அன்பில் பிரவேசித்தார். நல்லா கவனிக்கணும். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு நான் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் எல்லா விதமான சுகத்தையும் பெற்றுக்கொண்டு நித்திய காலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தர் கொடுக்கிறாரே. இந்த கிருபையை பெற்றுக் கொடுத்தவர் யார் என்றால் தாவீது. ஆமென் சொல்லுங்க. எப்படி இந்த தாவீதுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சது? எல்லாரும் பிறக்கிறாங்க, மரிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. நல்லா கவனிக்கணும். கிருபைனா என்ன? எல்லாரும் பிறக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளைங்க பிறக்குது, அவங்க எல்லாம் ஒன்றும் இல்லாமல் மரித்து போகிறாங்க. ஆனால் தாவீதுக்கு மாத்திரம்தான், தாவீதே உன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி தேவன் தாவீதுக்கு இந்த கிருபைகளை கொடுத்தார். கிருபையின் பரிபூரணத்தை தாவீதுக்கு கொடுத்தார். தாவீது ஒரு மனிதன், தாவீதுடைய அரசாட்சி, தாவீதுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டுமேயானால் கர்த்தரே மனிதனாக வர வேண்டும். ஆமெனா?
எத்தனை சொல்றது புரியுது? அப்போ இங்க நித்திய உடன்படிக்கை என்றால் தாவீதே உன் சந்ததியில நித்திய ராஜாவாகிய இயேசு ராஜா வந்து என்றென்றைக்கும் பூமியை ஆளுகை செய்வார். உன் பிள்ளைங்க எல்லாம் அவருடைய ராஜ்யத்தில் ராஜாவா இருப்பார்கள். ஆமேன் சொல்லாமா? இதை தான் இங்கே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இந்த தேவனுடைய இந்த கிருபையை எப்படி இந்த தாவீது பெற்றுக்கொண்டார் என்றால், இந்த அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவன். ஆமேனா? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யாரு? தேவன். ஆமேன் சொல்லுங்க. யார் சிருஷ்டித்தது? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் தேவன். தேவன் எப்படிப்பட்டவர்? அதரிசனமானவர். தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ராஜாக்களாக இருக்கிறாங்க. யாரு யாரு ராஜாக்கள் இருக்கிறாங்க? எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. யாரு ராஜாவா இருக்கிறாங்க? ஏன் தேவனுடைய பிள்ளை ராஜாவா இருக்கிறாங்க? தேவன் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ராஜாதி ராஜா. ஆமேனா? தேவன் யாரு? எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ராஜாதி ராஜா. நல்லா கவனிக்கணும். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்னா, ராஜாதி ராஜாவாக இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய மனுஷன் ஏன் மரிக்கிறான்? ஏன் அவனுக்கு மரணம் வந்துச்சு? மனிதன் பாவம் செய்தான், பாவத்தின் நிமித்தம் மரணம் வந்தது. அதனால அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போய் அவன் மரித்து விடுகிறான். ஆனால் அப்படி மரணத்துக்கு பாத்திரமான மனிதர்களிலேயே தாவீது மாத்திரம்தான் நித்திய கிருபையை, நித்திய அந்த உடன்படிக்கையை அவர் பெற்றுக்கொண்டார் தேவ சமூகத்தில். அதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே ராஜாக்கள். ஆமேனா? எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறாரு, ஒரு பெரிய ஜமீன்தார் இருக்கிறாரு. அவருடைய பிள்ளை என்னைக்குமே அந்த சொத்துக்கு அதிபதி. ஆமேனா? நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால், தேவன் தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தார் என்றால், நாமெல்லாம் யாரு? ராஜாக்கள். தேவனுடைய பிள்ளைகள் தான் ராஜாக்கள். ஆமேனா? யார் ராஜாக்கள்? யார் ராஜாக்கள்? அப்ப ராஜாக்கள்னு ஒருத்தர் யாருமே கிடையாது. குழப்பமாகுதா? ராஜாக்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் தான் ராஜாக்கள். இந்த சீக்ரெட் புரிஞ்சிச்சுன்னா மீட்பின் திட்டம் என்ன என்பது நமக்கு புரிந்துவிடும். நான் என்ன சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். யார் ராஜாக்கள்? தேவனுடைய பிள்ளைகள் தான் ராஜாக்கள். ஆனால் நான் ராஜான்னு இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில், இந்த சிருஷ்டிப்பில் யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவனே ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சொல்றது புரியுது? தேவன் யாரு? சர்வத்தையும் சிருஷ்டித்தார். அப்ப தேவன், தேவனுடைய பிள்ளைகள். தேவன் எங்க அப்பா. நல்லா கவனிங்க. தேவன் என் அப்பா அப்படின்னு தேவனோடு கூட அன்புல, தேவ அன்புல யார் யாரெல்லாம் தேவ அன்புக்குள்ள, தேவனுடைய பிரமாணத்தில், நான் சொல்றதை கவனிக்கணும், யாரெல்லாம் தேவ அன்புல தேவனுடைய பிரமாணத்தில் இருந்து தேவ சித்த செய்கிறாங்களோ அவங்க தேவனுடைய பிள்ளைகள். ஆமேனா? இந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவன் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, தேவனுடைய ராஜாவாக பார்க்கிறார். கரங்களை ஊதுற ஆமென் சொல்லாமா? நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? தேவனுக்கு என்ன தேவைன்னா, தேவன் அன்பு கூறுவதற்கு யாருமே கிடையாது. அவர் அன்பு கூறுவதற்காகத்தான் மனிதனை படைத்தார். நல்லா கவனிக்கணும். அப்போ தேவன் மேல அன்பு கூர்ந்து தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய சித்தம், தேவன் என்ன சித்தம் கொள்ளுகிறார் என்று சொல்லி தேவனை குறித்த அந்த அன்புல பூரணப்பட்டவன் தான் தேவனுடைய ராஜா. இப்ப பிசாசு என்ன செய்தான்? தேவனால் படைக்கப்பட்ட பிசாசு நான் ராஜான்ட்டான். கவனிக்கணும். மரணம் என்றால் என்ன? தேவ பிரசன்னம் இல்லாதது. நல்லா கவனிக்கணும். டிஃபரெண்ட். இது இந்த மீட்பின் திட்டம் புரிஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப எளிமையாயிடும். இந்த மீட்பின் திட்டம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளை என்றால் எப்போது விளங்கும் என்றால், ஒரு பிள்ளை என்ன செய்யணும் அப்படின்னா,
எங்க அப்பாவுடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லி என் சகோதரருக்கு நான் காண்பிக்க வேண்டும். அப்போ நான் தேவன் மேல அன்பா இருக்கிறேன், அவருடைய பிரமாணங்கள் எனக்கு உள்ளே இருக்கிறது என்று சொன்னால், நான் தேவனால் படைக்கப்பட்ட மனிதனிடத்திலே அன்பு கூர்ந்து அப்பாவுடைய அன்பிலே நான் நிலைத்திருப்பேன். அதாவது அப்பாவுடைய பிரமாணத்தில் நிலைத்திருப்பேன். சொல்ல போனா தேவனுடைய பிரதான ஆசாரியனாய் இருப்பேன். தேவனுடைய பிரதான ஆசாரியன் தான் தேவனுடைய பிரமாணங்களை தன்னுடைய இருதயத்துக்குள்ளே தரித்து கொண்டு தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நிற்கிற ஒரு மத்தியஸ்தனாக நிற்கணும். ஆமெனா? தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா அது ஆசாரிய ராஜ்யம். ஆசாரியன் என்பவன் யார் என்றால் தேவனில் அன்பு கூறுகிறவன். அவன் தேவனுடைய சேஷ்ட புத்திரன். அவனுக்கு தான் தேவனுடைய பிரமாணங்கள் தெரியும், அவனுக்கு தான் தேவனை பற்றின அறிவு இருக்கும். அவனால் மட்டும்தான் தேவனிடத்தில் அன்பு கூற முடியும். ஆக தாவீது ராஜான்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவீது இந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டதற்கான காரணம் என்னவென்றால், தன்னை ஒருபோதும் நான் ராஜா என்று சொல்லவில்லை, தன்னை ஒவ்வொரு வினாடியும் ஒரு பிரதான ஆசாரியனாக. நீங்க வேதத்தில் நீங்க தாவீதை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் எல்லா இடத்திலும் பிரதான ஆசாரியனாக, எங்க அப்பா சித்தம் என்ன, எங்க அப்பாவில் நான் அன்பு கூறுகிறேன். தேவனுடைய மீட்பின் திட்டம் என்னவென்றால், என் பிள்ளைகள் என்னை அறிய வேண்டும், என்னுடைய சித்தம் செய்ய வேண்டும். என் சித்தம் செய்யற என் பிள்ளைத்தான் என் ராஜா. அல்லேலூயா. எத்தனை புரிஞ்சு போச்சு? நான் சொல்றத கவனிங்க. மனிதனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த லூசிபரை தேவன் சிருஷ்டித்தார். அவன் என்ன பண்ணிட்டான்னா, தேவனை தொழுது கொள்ளாம நான் ராஜான்னு சொல்லிட்டான். நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். நான் ராஜான்னுட்டான். தேவனுடைய பிள்ளையை தேவன் எப்படி பார்க்கிறார்னா, நான் தேவனுடைய பிள்ளைன்னு இந்த தேவனுடைய பிள்ளை சொல்றான். அந்த பிள்ளையை தேவன் இவன் என்னுடைய ராஜா என்று சொல்லுகிறார். ஏன்னா ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் யாருடையவைகள்? தேவனுடையவைகள். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு தேவன் பரிபூரணமான கிருபையை இன்னைக்கு நம்ம மேல பொழிந்தருள பண்ண போகிறார். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தாவீதுக்கு என்ன கிருபையை கொடுத்தார் அப்படின்னா, தாவீதே நீ என்னுடைய ராஜா என்று தேவனே சாட்சி கொடுத்தார். ஆமென் சொல்லாமா? ஏன் தாவீதுக்கு நீ என்னுடைய ராஜா என்று சாட்சி கொடுத்தார் என்றால், தாவீது ஒரு பிரதான ஆசாரியனாக தேவனுடைய பிரமாணங்களை தன்னுடைய இருதயத்தில் தரித்து கொண்டார். ஆமெனா? அவ்வளவுதான். தாவீது எந்த இடத்திலையுமே ராஜாவாக செயல்படவே இல்லை. தேவன் தான் தாவீதை ராஜாவாக காண்பித்தார். ஆனால் தாவீதுக்குள்ள நான் ஒரு பிரதான ஆசாரியன். தாவீது ஒரு பிரதான ஆசாரியன், தெரியுமா தெரியாதா? நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் என்ன ராஜ்யம் என்றால் ஆசாரிய ராஜ்யம். யார் யாருக்குள்ளெல்லாம் இந்த வேத பிரமாணம், யார் யாருடைய இருதயத்துக்குள்ள இந்த தேவனுடைய பிரமாணத்தை உள்ளே வைத்துக்கொண்டு சகோதரர்களோடு கூட அணைக்கிற அரவணைப்பு இருக்கிறதோ அவன் பிரதான ஆசாரியன். ஏன்னா எல்லாருமே என் தேவனுடைய பிள்ளைகள். என் தேவனுக்கு ஒரு குமாரன் தேவை. இந்த குமாரன் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்த்து பிடிச்சு தேவ அன்புக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறவனாய், இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவனாய். நல்லா கவனிக்கணும். தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் விசுவாசத்துல தன் விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். தேவனை, அவருடைய பிரமாணத்தை நல்ல இருதயத்தில் வைத்துக்கொண்டு தேவனை உள்ளுக்குள்ள அனுபவித்து என் ஜனங்கள், என் குடும்பம் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று எவன் ஒருவன் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறானோ, தேவ அன்பு பரிபூர்ணப்பட்டு எவன் ஒருவன் தேவ அன்புல தன் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறானோ, நீங்க எல்லாருமே அப்பாவின் பிரமாணத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறானோ, அவன் தான் பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியனை மட்டுமே தேவன் தம் பக்கம் இழுத்து கொண்டார். நல்லா கவனிக்கணும். முதலாவது
இந்த ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் யாரும் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள கிட்ட நெருங்க முடியாது. ஆமெனா? ஆசாரியர்களை மட்டுமே கர்த்தர் என்ன பண்ண வேறு பிரிச்சார். இஸ்ரவேல் ஜனங்களை உலகத்தை விட்டு வேறு பிரிச்சார். இஸ்ரவேல் இருக்கிற 12 கோத்திரத்திலேயே லேவி கோத்திரத்தை மாத்திரம் ஆசாரியர்களாக தன்னுடைய வீட்டுக்குள்ள, நல்ல தம்முடைய வீட்டுக்குள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள யார் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா இந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் மட்டும்தான் என் வீட்டுக்குள்ள வந்து வேலை செய்யணும். அவங்க கையில தான் என் பிரமாணத்தை நான் கொடுத்திருக்கிறேன். ஆமெனா? அவங்க தான் அவங்களுடைய இருதயத்தில் என் பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு என் அன்புல பரிபூர்ணப்பட்டு பிரதான ஆசாரியனால மாத்திரமே தேவ அன்புல பரிபூர்ணப்பட முடியும். அவர்கள் கையில் இந்த பிரமாணத்தை கொடுத்தார். இந்த பிரமாணத்தை கொடுத்து விட்டு நீங்கள் என்னை நோக்கி பார்த்து எனக்கு நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். என்னை அறியாதிருக்கிற என் பிள்ளைகளுக்கு, அதாவது உன்னுடைய சகோதரர்களுக்கு என் அன்பை காண்பிக்க வேண்டும். அவர்கள் செய்கிற பாவங்களுக்காக நீங்கள் பரிதபிக்க வேண்டும். இதுவே ஆசாரியனுடைய வேலை. இந்த ஆசாரியனை தான் தேவன் ராஜா என்று உயர்த்தி வைக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? வேணா ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமத்தின் புத்தகம் அதில் என்னாகமத்தின் புத்தகம் என்னாகமம் 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவார். அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். எப்பா கவனிக்கிறீங்களா? ஆசாரியர்கள் யாருங்க? அம்மா கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நீங்களாம் ராஜாக்கள். ஆமெனா? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்று இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த நித்திய உடன்படிக்கை இந்த தாவீதுக்கு என்ன கிருபையை அருளினார் என்பதை பார்க்க போகிறோம். தாவீது ஏறக்குறைய எப்போ வாழ்ந்தார்? தாவீது எப்போ வாழ்ந்தார்? ஆதாமிலிருந்து ஏறக்குறைய 3000 வருஷம் வந்துருச்சு. தேவனுக்கு ராஜாக்கள் தேவை. தேவனுக்கு யார் தேவை? எப்போ இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்கள் தேவனுக்கு தேவை. யாரு அவருடைய ராஜாக்கள்? அவருடைய பிள்ளை தான் ராஜாக்கள். ஆமெனா? என்ன சொல்றது புரியுதா இல்லையாப்பா? ஸ்டாலினுடைய பிள்ளை யாரு? இப்ப ஸ்டாலினுடைய பிள்ளை யாரு? உதயநிதி இருக்கார் இல்லையா? இப்போ அவர் என்ன மினிஸ்டர்? இப்போ அவர் விளையாட்டுத்துறையா? ஏன் அவருக்கு மினிஸ்டர் பட்டம் ஸ்டாலின் கொடுத்துருக்காருன்னா, எங்க அப்பா என்ற உறவுல அவர் இருக்கிறார். அதுதான் ஆசாரியத்துவம், அன்பு. அதனால அவர் ராஜாவா உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமெனா? இப்போ இதே உதயநிதி போயிட்டு இல்ல அவர்லாம் வந்து முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர்னா ஸ்டாலினுக்கு அவர் எதிரி. ஆமெனா? நான் சொல்றது, நான் ராஜான்னு சொல்றானே அவன் தான் தேவனுக்கு சத்துரு. ஆமெனா? நான் சொல்றது கவனிங்க. நான் ராஜா, என் இஷ்டம் என் மன விருப்பத்தின்படி நான் போவேன்னு போறான் பாருங்க, இவெல்லாம் தேவனுக்கு சத்துரு. ஆனால் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. கர்த்தர் இந்த லேவியனுக்கு, இந்த ஆசாரியனுக்கு உடன்படிக்கையை கொடுத்து அவருடைய பிரமாணங்களை கொடுத்து தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். அதனால இந்த ஆசாரிய ஊழியம் செய்யும்படி இந்த லேவியர்களை கர்த்தர் வேறு பிடிச்சு, அதிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஆரோனுடைய வம்சத்தை வேறு பிரிச்சு அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் அவருடைய வீட்டுக்குள்ள இந்த ஆரோனை வச்சுக்கினாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? இவங்க கையில் தான் பைபிள் இருக்குது. இவங்க கையில் தான் வேத பிரமாணத்தை கொடுத்துட்டு நீ இந்த ஜனங்களுக்காக பரிதவி. ஆமெனா? யாரெல்லாம் இந்த நித்திய உடன்படிக்கைக்குள்ள போவாங்க அப்படின்னா, தேவனுடைய இந்த வேத பிரமாணங்களை தன்னுடைய இருதயத்துக்குள்ள ஏந்தி கொண்டு, என் மனைவி, ஆண்டவரே என் மனைவி எப்படி ஆகிலும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வரணும்னு சொல்லி தன் மனைவிக்காக யாரெல்லாம் பரிதவிக்கிறானோ, என் கணவர் இந்த வசனத்தின்படி வாழணும் ஆண்டவரே அப்படின்னு எந்தெந்த சகோதரி எல்லாம் பரிதவிக்கிறார்களோ அவர்கள் பிரதான ஆசாரியர்கள்.
ஆண்டவரே எங்க அப்பா எங்க அம்மா உம்முடைய பிரமாணத்துக்குள்ள இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த பிரமாணத்தில் தேவனுடைய அன்புல பரிபூர்ணப்பட்டு யாரெல்லாம் தேவனு சமூகத்தில் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார்கள், என் கிராமம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, உங்க அன்புல வரணும். இவர்களெல்லாம் பிரதான ஆசாரியர்கள். இந்த பிரதான ஆசாரியர்கள் தான் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள், தேவ அன்பிலே நிலைத்திருக்கிறார்கள். இவர்களை தேவன் இவர்கள் சொல் இவன் யார் ராஜா பையன், இவன் யார் ராஜா? தேவன் நித்தியமானவர், அவருடைய ராஜா நித்தியமான மாறுகிறோம். ஆமேனா? அப்போ எத்தனை பேருக்குள்ள பைபிள் முழுக்க தெரியும்? பைபிள் ஃபுல்லா எத்தனை பேர் உங்களுடைய ஹார்ட்ல வச்சிருக்கிறீங்க? நல்லா கொஞ்சம் இன்னைக்கு நல்லா கொஞ்சம் லேட் ஆனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நான் ராஜான்னு சொல்கிறவன் பைபிள் வாசிக்க மாட்டான், அவன் தேவனுக்கு சத்துரு. நாம் எல்லாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், தேவ வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறோம். தாவீது எப்படி செயல்பட்டார் நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இப்போ இந்த இடம் சொல்றாரு, இந்த ஊழியத்தை செய்யும்படி வேற அந்நியன் சேரக்கூடாது. அந்நியன் அப்படின்னா யாரோ வெளியே இருக்கிற புறஜாதியான சொல்லலை, இந்த 12 கோத்திரத்திலேயே இருக்கிறவனிலேயே கூட உள்ள வரக்கூடாது. இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் கூட மற்ற 12 கோத்திரத்தில் இருக்கிறவங்க உள்ள இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வரக்கூடாது. இந்த ஆசாரியம் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இவன் அன்புள்ளவன், இவனுக்கு மட்டும்தான் என் பிரமாணங்கள் அவன் இருதயத்தில் வச்சிருக்கிறான். நம்ம ஆட்கள் பைபிளே வாசிக்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் நடக்கும். இதை தாண்டி மீட்புக்குள்ள ஒரு 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 நித்திய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு. அந்த நித்திய வாழ்க்கையில் என்றென்றைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்யணும்னா நீ ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மட்டுமே தேவனுடைய ராஜா. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். இந்த தாவீது இந்த வேதத்தை தியானிச்சு இயேசு கிறிஸ்துவை கவனித்து விட்டார். இயேசு கிறிஸ்து தான் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜா, அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டவர் அப்பாவின் சித்தம் செய்வதற்கு. ஆமேனா? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டவர்ப்பா. தாவீது என்ன பண்ணிட்டார்னா, இயேசு கிறிஸ்துவ அவரை போலவே நானும் என் சித்தத்துக்கு என் மாம்சத்துக்கு அடிக்கப்பட்டு நான் ராஜா கிடையாது, அப்பா நான் உங்க பிள்ளை, என் மாம்ச சித்தம் செய்ய போறதுல இந்த மாம்சத்துக்கு நான் செத்துட்டேன், இரவும் பகலும் இந்த வேதமே என் தியானம். இவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள், அவங்க தான் தேவ ராஜாக்கள். தாவீது இந்த வாக்குத்தை தான் பெற்றுக்கொண்டார். தேவனுடைய பிள்ளைகள் தான் ராஜாக்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யாருங்க ராஜாக்கள்? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் யாரு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அப்பா என்று அன்பு கூறுகிறவர்கள் யாரு? அவருடைய பிரமாணத்தை தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டவர்கள். இவங்களைத்தான் தேவன் சொல்றாரு, யா ராஜா, 3000 வருஷமாய் ஆதாம் மீறுதல் செய்துவிட்ட பிற்பாடு 3000 வருஷமாய் யாருமே இந்த ஸ்லாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. தாவீது மட்டுமே சுதந்திரித்துக் கொண்டார். ஏனென்றால் தாவீது தம்முடைய மனதில் ஒரே ஒரு நாள் கூட நான் ராஜா என்கின்ற எண்ணம் தாவீதுக்குள்ள இல்லை. நான் பிரதான ஆசாரியன். ஆமெனா? எங்க அப்பாவுடைய அன்பை என் ஜனங்களுக்கு எடுத்து காண்பிக்கிற, எங்க அப்பாவுடைய பிரமாணத்தை என் ஜனங்களுக்கு எடுத்து காண்பிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் மட்டுமே என்று சொல்லி தம்மை தாழ்த்தி கொண்டு இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானித்துக் கொண்டு தேவ அன்புலே பூரணப்பட்டவர். நீங்களும் நானும் சபைக்கு வருகிறோமே, இந்த வேத வார்த்தையை கேட்க வருமே, இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் பதித்திருக்குதே, நீங்க தான் தாவீதுக்கள். ஆமெனா? நீங்க தான் பிரதான ஆசாரியர்கள். உங்களை தான் பார்த்து தேவன் சொல்றாரு, இவர்கள் யார்? ராஜாக்கள் என்று சொல்லி. அல்லேலூயா! இதை பெற்றுக்கொண்டவர் யார் என்றால் தாவீது. ஆக ஆசாரியர்கள் மட்டும்தான் அவருடைய வீட்டுக்குள்ள இருக்கணும். அவருடைய வீட்டுக்குள்ள யார் இருப்பாங்க? பிள்ளை தான் இருப்பான். ஆமெனா? தொடர்ந்து வாசிங்களேன், 3:11 வாசி பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பந்திறந்து நல்லா கவனிக்கணும், கர்ப்பந்திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரர் எடுத்துக்கொண்டேன். எல்லாரும் சொல்ல, யார் எடுத்துக்கொண்டேன்? ஆசாரிய லேவியர்களை எடுத்துக்கொண்டேன். ஏன் லேவியர்கள் எடுத்துக்கொண்டேன்? அவர் என் பிள்ளை. ஆமெனா? நல்லா கவனிக்கணும்.
இந்த ரகசியத்தை தான் தாவீது கண்டுபிடிச்சார். 3000 வருஷமா எல்லாரும் கோட்டையை விட்டாங்க. பிதாக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கண்டுபிடித்து விட்டார்கள். யாக்கோபுக்கு சத்தியம் பரிபூர்ணப்பட்டுச்சு. நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாருமே என்ன பண்ணிட்டான்னா நிம்ரோத்துக்கள். நிம்ரோத் என்ன பண்ணிட்டான்னா அவன் நான் ராஜான்னு சொல்லிட்டான். ஆமேனா? பூமியிலே பலத்த வேட்டைக்காரன், கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன். நான் ராஜா, யா இஷ்டம், யா இஷ்டம், நான் யா இஷ்டத்தின்படி நடப்பேன்னு போனாம். நான் ராஜா நம்பர். அவனுக்கு தான் வெட்டு இருக்குது. அவன் தலை துண்டிக்கப்படும். அவன் தலை துண்டிக்கப்பட்டு அவன் வீடுகள் எருக்கலங்கள் ஆக்கப்படும். நம்முடைய வீடு கட்டப்படும். ஆமேனா? என்ன பிரமாணம் உன் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்போ லேவியர்கள் எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் இவர்கள் கையில் தான் பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். லேவியராகமத்தின் புத்தகம். லேவியராகமத்தின் புத்தகத்தில் இந்த வேதத்தை இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இங்கே ஒரு பெரிய மாபெரும் கட்டளையை கொடுக்கிறார். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை இவர்கள் காண்பிக்கும்படியாய் இன்னும் அந்த வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல்ல வந்து இதை நல்லா தீட்டு என்கின்ற கான்செப்ட்லாம் பேசியிருப்பார். எடுத்து வாசிங்க. 44:23. அவர்கள் எடுத்து வாசி. 44:23. வாசி. அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். அல்லேலூயா. இந்த ஆசாரியர்கள் தான் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள். ஏனென்றால் நாம் எல்லாரும் யார் சாயல படைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவ சாயல படைக்கப்பட்டிருக்கிறோம். நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவது உண்மையானால் அவரால் படைக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூறுவது சத்தியமாக இருக்கும். ஏன்னா இந்த ஆசாரியர்கள் தான் அவங்க உதட்டில் இந்த வேதம் இருக்கிறது. அந்த வசன வாசி. மல்கியா புத்தகம் வேகமாக எடுத்து வாசிங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். அவனோட பண்ணின என் உடன்படிக்கை. யாரோட? லேவியோட பண்ண உடன்படிக்கை. ஏன்னா 4 வாசி பார்க்கலாம். லேவியோட பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமான உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்லி என்ன பண்ணணும்? லேவி என்ன பண்ணணும்? அவருக்கு அப்பாவுக்கு எல்லாம் சொல்லுங்க. அப்பாவுக்கு ராஜா யாருன்னா பயப்படுவானா? புள்ளதான் அப்பாவுக்கு பயப்படணும். நல்லா கவனிக்கணும். தேவனுக்கு தேவை ஒரு பிரதான ஆசாரியன். தேவனுக்கு யார் தேவைன்னா ஒரு பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் யார் என்றால் தேவனுடைய பிரமாணங்களை அறிந்தவன். தாவீது பிரதான ஆசாரியனே தம்முடைய மனதில். தேவனுடைய பார்வையில் அவன் ஏன் ராஜா? தாவீது மாத்திரமே மீட்பின் தேவனை குறித்த மீட்பின் திட்டம், தேவனை குறித்த மீட்பின் திட்டம் அன்பு. இந்த வேதத்தை தன்னுடைய இருதயத்தில் பதித்துக் கொண்டு அப்பாவுடைய அன்புல உருகி 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 அந்த அன்பை எடுத்து அப்படி தம்முடைய ஜனங்களுக்கு காண்பித்து தம்முடைய சகோதரர்களோடு கூட அன்பு கூறுகிற அதுதான் தாவீதினுடைய அன்பு. தாவீது என்று சொன்னால் பிலவுட், அன்புக்குரியவன், அன்பானவன். அன்புல மட்டும்தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆமேனா? நீ எவ்வளவு தான் நான் ராஜா மாதிரி நான் இங்க போய் முடிச்சிடுறேன் அங்க போய் முடிச்சிடுறேன், கர்த்தர் பார்த்துக்கினே இருப்பார். மொத்தத்தையும் தாறுமாறாக்குவார். எல்லாம் பாபேல். அது வந்து நிம்ரோதின் ஆவி. நிம்ரோத் வந்து உலகத்திலே பராக்கிரமசாலி. 2 டீம் தான். ஒன்று பிரதான ஆசாரினா நிம்ரோதா. நீ பிரதான ஆசாரனுக்கு இருந்தனாக்கா நீ வந்து உன் மனசுக்குள்ள நான் ராஜான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் எனக்கு பயந்து இருக்கிறான். தேவ பயம் அவனுக்குள்ளே இருக்கிறது. யாருக்குள்ள? இந்த ஆசாரியனுக்குள்ள, பிரதான ஆசாரியனுக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவன் பைபிளை நல்லா தன்னுடைய இருதயத்தில் பதித்து வைத்து கொண்டு தன் குடும்பத்தை கர்த்தனை நடத்துகிறான். எத்தனை சகோதரிகள் தங்கள் இருதயத்தில் தேவனுடைய பிரமாணத்தை வைத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்தை நடத்துறீங்க? நம்மளை அழைத்திருக்கிற அழைப்பு என்னன்னா, நீ பிரதான ஆசாரனா நிம்ரோதா, அதாவது நான் ராஜான்னு சொன்ன அக்கிரமக்காரனா. ஒவ்வொருத்தரும் இந்த வேதத்தை கவனிக்கிறதே இல்லை. ஆனால் இந்த ஆசாரியர்கள் எனக்கு பயந்திருக்கும்படி என் பிரமாணத்தை அவர்கள் கையிலே கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து வாசியேன். அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். எனக்கு பயந்துரு. என்ன பயம்? அண்ட சராசரியும் படைத்தவர் நானே.
என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய முதற் பேரானவர். அவருக்குள்ள எனக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு. எனக்கு பயப்படுற பயம் அவருக்கு உகந்த வாசனையா இருந்தது. அவரை போல அவருடைய வழி, கர்த்தாவே உம்முடைய வழி எனக்கு தெரியும் என்று சங்கீதக்காரன் கெஞ்சுறானே, அந்த கர்த்தாவே உம்முடைய வழி என்பது தேவனுக்கு பயப்படுற பயம், தான் மாம்சத்தை பலியாக்க, தான் சித்தத்தை பலியாக்கிற பயம். வேதத்தின் மேல இரவும் பகலும் தியானமா இருக்கிற அந்த மகிமையின் அபிஷேகம். உங்களுக்கு கிருபை இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே எதுக்காக அழைக்கப்பட்டீர்கள் என்றால், நீங்கள் எல்லாரும் பிரதான ஆசாரியர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறவும், முதலாவது தேவ அன்பும் பின்பு தேவனுக்குள் மனிதனிடத்தில் அன்பு கூறவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பினால மட்டுமே எல்லாவற்றையும் நாம் சாதிக்க முடியும். இதுவே தேவன் நமக்கு கொடுத்த மாபெரும் கட்டளை. தொடர்ந்து வாசியேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்தியவேதம் அவன் வாயில் இருந்தது. சத்தியவேதம் அம்மா கவனிக்கிறீங்களா? தாவீதுக்காரில் நிச்சயமான கிருபைகள் இன்னைக்கு உங்களுக்கு வருதுன்னா பைபிள் வசனம் உங்கள் வாயில் இருக்கா? நம்ம எல்லாரும் ஆண் பெண்ணெல்லாம் வித்தியாசம் கிடையாது. ஏதோ வந்தோம் உட்காந்தோம் போனோம் இல்லை. இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க, விழிப்படைங்க, நீங்கள் யாருன்னு. கர்த்தர் உங்களை ராஜாவாக தான் பார்த்து அழைச்சிட்டாரு. இந்த ராஜாவாக நீங்கள் பரிபூர்ணப்படணும்னா நீங்கள் பிரதான ஆசாரியராக இந்த பைபிளில் தேடி இருக்கணும். உங்கள் வாயில் நீங்கள் பேசினாவே எல்லாமே பைபிள் வார்த்தையாகவே வெளிப்படுகிறதா? உன் சகோதரனுக்கு உன் வார்த்தையை பேசி காட்டுறியா அல்லது தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கிட்ட? சில பேருக்கு என்னத்தை பேசணுன்னே தெரியாது. வாயை திறந்தாவே பிரச்சனை தான். எதனா ஒன்று பயப்படுற மாதிரி திடுக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டு போயிடுவாங்க. காரணம் அவங்க வாயில் வேதம் இல்லை. அப்போனா இவங்க நான் ராஜான்னு வாழ்ந்துருக்கிறவங்க. நீங்கள்லாம் இல்லை. தேவ பிள்ளைங்க எல்லாருமே வசனத்தில் அவன் வாயில் வசனம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், கவனிங்க. இதுதான் தாவீது பிரதான ஆசாரியன். எங்கேயுமே அவர் ராஜான்னு காட்டல. இதான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாசிமா. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புறான். பாருங்க, அவன் அப்பாவை பார்த்துட்டான். அப்பாவுடைய பிரமாணம் இருதயத்துக்குள் இருக்கிறது. அதை தம்முடைய உதட்டில் விளம்பி அநேக ஜனங்களை, தன்னுடைய குடும்பத்தை, என் மனைவி எப்படி நடக்க வேண்டும் வேதத்தின்படி. எத்தனை பேருக்கு அந்த கண் இருக்கு? என் மனைவி வேதத்தின்படி எப்படி நடக்க வேண்டும். அப்போ மனைவிக்காக போய் பரிதபிக்கிறான் பாருங்க, அவன் தான் தாவீது. என் கணவர் எப்படி நடக்க வேண்டும் வேதத்தின்படி, என் பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் வேதத்தின்படி போய் திறப்பில் நிற்பான் பாருங்க. அநேகரை இவன் அவங்க குறைய பற்றி பேசவே மாட்டான். இவன் தான் தாவீது. ஏன்னா அவன் பிரதான ஆசாரியன். தாவீது ஒரு பிரதான ஆசாரியன். அவன் ராஜா. தன்னுடைய பார்வைக்கு தாவீது ராஜா கிடையாது. ஏன்னா அநேகரை தேவன் அண்டையில் திருப்புகிற ஒரு மகிமை தான் இந்த பிரதான ஆசாரியனுக்கு. வாசிங்க பாருங்க, ஏன்னா வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவு இல்லாம பேசி போட்டு இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் என்ன ரீசன் சொல்லுங்க? என்ன காரணம்? வார்த்தை தான். தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு, ஏன்னா பைபிள் உள்ள இல்லை, நிம்ரோதின் ஆவி உள்ள இருக்கிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பாபேல இன்றோடு கூட இயேசு ராஜாவுடைய சிலுவையில் இன்னைக்கு அறைய போகிறோம். ஆமேனா? ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். ஆமேனா? லேலூயா. ஆனா இந்த நிம்ரோத் என்ன பண்ணான் பாருங்களா? எத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 10வது அதிகாரத்தில் நிம்ரோத் என்ன சொன்னான் பாருங்க பார்க்கலாம். 8லிருந்து வாசிங்க பார்க்கலாம். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். எல்லாம் சொல்லுங்க, இவன் பூமியில யாருங்க பராக்கிரமசாலி? என்ன அர்த்தம்னா நான் ராஜா. எல்லாம் சொல்லு, நான் எல்லாம் கவனி. டிஃபரெண்ட் புரியுதா? ஆசாரியனுடைய உதட்டில் என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, யாருடைய வார்த்தை? எல்லா வார்த்தை சொல்லு. தேவனுடைய. நிம்ரோதுகிட்ட என்ன இருக்குது? தான் சொந்த வார்த்தை, தான் சொந்த பேச்சு. அவன் பூமியில் எப்படி இருந்தான்? பராக்கிரமசாலி, நான் ராஜா. தேவன் தேடிக்கினே இருந்தார். யாரா என் ராஜா, யார் என் அன்புல வருகிறானோ, எவன் ஒருவனுக்கு என் அன்பு புரிகிறதோ, அப்பாவின் அன்பு. உனக்காக என் குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தேனே, உனக்காக மகிமையின் கர்த்தர் வார்த்தையானவர் உனக்காக அடிக்கப்பட்டாரே. என் மகனே, நீ என் சமூகத்தில் நித்திய காலமாக என்னோடு வர வேண்டும் என்பதற்காக என் குமாரனை அடிப்பதற்கு நான் ஒப்பு கொடுத்தேனே. என் அன்பை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா? என் அன்பு நிரந்தரமானது, பரிபூர்ணமானது என்று சொல்லி தேவன் ஏங்கிக் கொண்டிருந்தார். இந்த ஆதாமுக்குள்ள விழுந்து போன ஆவி வந்து நான் ராஜா என்று சொல்லி வஸ்திரம் போட்டுக்கொண்டு வெளியே வந்து விட்டான்.
அதனுடைய விளைவு தான் இந்த நிம்ரோத். அவன் பூமியிலே பராக்கிரமசாலியா இருந்தான். இவன் கர்த்தருக்கு முன்பாக, எப்படி, யாருக்கு முன்பாக, எல்லாம் சொல்லு, யாருக்கு முன்பாக? இவன் பைபிள்லாம் என்னன்னே தெரியுது இவனுக்கு. கர்த்தர், இவன் சொந்த புத்தியில, உன் சுய புத்தியை சாராதே, உன் சுய புத்தி இதான் நிம்ரோத். பைபிளுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்கு. இன்னைக்கு சர்ச்சில் ஏகப்பட்ட ஆத்துமக்கள் உள்ள இருக்கு, கூட்டம் கூட்டமா. யாரும் பிரதான ஆசாரியன் இல்லை, யாருடைய இருதயத்துக்குள்ள வேதம் இல்லை, அன்பு இல்லை, அன்பு இல்லை, மனிதனுக்குள்ள அன்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் மரிக்கிறவனுக்கு தான் அன்பு. இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன், ஆனால் பிரதான ஆசாரியன் சேஷ்டபுத்திரன். ஆமேனா? பிரதான ஆசாரியன் தேவனுக்கு சேஷ்டபுத்திரன். எத்தனை பேர் கண்டினியூ பைபிளை தியானிக்கிறீங்க? கையெல்லாம் தூக்காதீங்க. நியாய தீர்ப்பு நல்லா வெக்கப்பட்டு போயிடுவீங்க. பைபிள் இப்போ சபையில் கூட்டம், இப்போ நம்ம சபையில் வந்து கூடுக வருது, உங்களுக்கு அப்படியே எப்படி தெரியுமா இருக்கும் ஆவல். எத்தனை கோடி வந்தாலும் தூக்கி தூரம் போட்டு அவர் சமூகத்துக்கு போகணுன்ற வாஞ்சை இருக்கு பார், அவன் தாவீது. இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஒரு முறையை சபை கூடும்போது சபை கூடுகையில் கொடுக்குற எல்லா பிரசங்கமும் ஏசப்பாவுடைய 1000 வருட அரசாட்சியில் பரிசுத்தம் ஞாபகப்படுத்தி கொண்டு வந்து காட்டுவார். சபையில் நடக்கிற எல்லா ஆராதனையில் பண்ண பிரசங்கம் எல்லாம் ஏசப்பாவுடைய 1000 வருட அரசாட்சியில் மகிமையாக இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே கர்த்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரன் திருடுறான். வேட்டைக்காரன் என்ன பண்ணுறான்? வேட்டைக்காரன் யாருங்க? திருடன். ஆனால் சேஷ்டபுத்திரன் அன்புள்ளவன். ஆமேனா? உன்னையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறது. எல்லார் கையில் பைபிள் இருக்குது, ஆனால் யாரும் தியானிக்கிறது கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த வேதம் இருதயத்தில் இருக்க வேண்டும். அவன் நடைகளில் ஒன்றும் பிசகாது, அவன் அன்புள்ளவன். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புத்தகம். வேகமாக வாங்கினா, இன்னும் நான் தாவீதுக்குள்ளேயே போகலை. பிரதான ஆசாரியனா என்னன்னு காட்டி கொண்டிருக்கிறேன். வேகமாக எடுத்து வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதம், 37ஆம் சங்கீதம் 29 வாசிங்க பார்க்கலாம். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமா இருப்பார்கள். நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்க? என்னைக்கும் பூமியில இருக்க போறோம். ஆமேனா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் எல்லாருமே பூமியில் இருக்க போறோம். நாமெல்லாம் மரிக்க போறது இல்லை. அல்லேலூயா. ஏசப்பாவுடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு கூட அது நல்லா மகிமை, அந்த ஆராதனைலாம் பார்த்தோன்னா பயங்கர மகிமையாக இருக்கும். நாமெல்லாம் மகிமை அடைஞ்சு மறுரூபம் அடைஞ்சு ஏசு ராஜாவுக்கு மனவாட்டியில் இருக்கும்போது அவ்வளோ மகிமையை மறுபடியும் பூமிக்கு வருவோம். ஆமேனா? எத்தனை சந்தோஷமாக இருக்குது. ஏம்மா, இந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கான அடையாளம் தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து அந்த வாழ்க்கைக்கான அஸ்திபாரம் போடணும். இது சும்மா அந்த வாழ்க்கையை மட்டும் பேசத்தான் நினைக்காதீங்க. அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் போகணும்னா இந்த பூமியில் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணால் தேவனுடைய இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டிருக்க வேண்டும். நீதிமான் என்னன்னைக்கு பூமியை சுதந்திரிப்பான். யார் இந்த நீதிமான்னா? அன்புள்ளவன். தொடர்ந்து வாசியேன். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு எதை பேசும்? நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. கையை தட்டி மகிமை செலுத்துங்களேன். இதாங்க நீங்களும் நானும். உங்க இருதயத்தில் இந்த பைபிள் வசனம் இருக்குதே, இவன் தான் ஆசாரியன். அவன் வாயில தான் கர்த்தருடைய வேதம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பைபிள் பேசிக்கிட்டே இருப்பான். சத்தியம், மனதார சத்தியத்தை பேசிக்கொண்டே இருப்பான். இவன் என்ன செய்வான்? இந்த வேதம் உள்ள இருந்துச்சுன்னா தான் குடும்பத்துக்காக திறப்பில் நின்று பரிதவிப்பான். பாருங்க, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்று பிசகுவது. அவன் நடைகளில் எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பைபிள் அப்படியே இரவும் பகலும் உங்கள் மைண்டில் ஓடிக்கினே இருக்குதுன்னா நீ பிரதான ஆசாரியன். பைபிளுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைன்னா நீ நிம்ரோத். அதுக்கு தான் உங்களுக்கு நல்ல ஸ்டடியெல்லாம் எடுத்து, பைபிள் ஸ்டடியெல்லாம் எடுத்து நீங்களே நோட்ஸ் எல்லாம் எழுதுங்கன்னு கொடுத்து பயிற்சி எடுத்து, எத்தனை பேர் உங்கள் அப்படியே கண்டினியூவாக உங்கள் மனைவிக்காக இருதயத்தில் உடைந்து வசனத்தை உங்கள் கண் முன்னாடி நிறுத்தி உங்கள் மனைவிக்காக ஜெபிக்கிறீர்கள், பரிதபிக்கிறீர்கள். இவன் தான் தாவீது. உங்கள் கணவருக்காக திறப்பில் நின்று அப்படியே பரிதபிக்கிற இருதயம். என்ன? பிரதான ஆசாரியன், மத்தியஸ்தன், தேவனுக்கும்
தேவ ஜனங்களுக்கும் இடையே நின்று போராடுகிற மகிமையின் அந்த தூபத்தை ஏறெடுக்கிற மத்தியஸ்தன் தான் பிரதான ஆசாரியன். அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. இப்போ இதுதான் தாவீது இருதயத்தில் தேவனுடைய பிரமாணங்களை தரித்து கொண்டு வாழ்ந்தவர் தான் தேவ அன்புல பூர்ணப்பட்டவர். இந்த அன்பு இருக்குமே ஆனால் லேவியராகமத்தின் புத்தகத்தில் 19வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்களேன். இந்த அன்பு இருக்கும்னா அவனுடைய கேரக்டர் எப்படி வெளிப்படும்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 19வது அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். உன் சகோதரனை எல்லாம் கவனி. யாரை சொல்றாரு? இப்போ அப்பா சொல்றாரு. அவருடைய பிரமாணம், அவருடைய தோரா, அவருடைய நியாய பிரமாணம் சொல்லுது, டேய் அப்பா சொல்றேன்டா, கவனிங்கப்பா, அப்பா சொல்றேன்டா. 2 பிள்ளைங்க சகோதரர்கள் ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. இந்த பிள்ளை போய் அந்த பிள்ளை வாயில ஊட்டுது. எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிடும்? இது 2 அண்ணன் தம்பி போல் இருக்குப்பா, இது அக்கா தங்கச்சி போல் இருக்குப்பா, இவங்க ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க போல. ஆமேனா? தேவன் உங்க அப்பாவா இருந்து நீ அன்பு கூறுவது உண்மையானால் அவருடைய அன்பின் பிரமாணங்கள் உன்னுடைய இருதயத்துக்குள்ள இருப்பது உண்மையானால் உன் சகோதரன், எல்லாம் சொல்லுங்க, எதுங்க எல்லாம் வாய்த்தன் சொல்லுங்க, எல்லாம் வாய்த்தன் சொல்லுங்கயா, உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, உன் இருதயத்துக்குள்ள பகையே இருக்காது. எப்போ? இப்போ நான் சொல்ல, எப்போ எனக்குள்ள பகை இருக்கு அப்படி இல்லை. பைபிளை நீ உட்காந்து தியானிச்சன்னா கிறிஸ்து இயேசுவன் இது தரித்து கொள்ளுவ. அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்படியே நீ தேவனை பார்ப்ப. அவரை எதிர்பார்க்கறது உன்னை அழைச்சிருக்குது எதுக்கு தெரியுமா? என் அன்பை புரிந்து கொள்ள மாட்டியா நீ? என் மகனே, என் மகளே, உன்னை நான் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் முன்குறிச்சேன். என் அன்பை நீ புரிந்து கொள்ள மாட்டியா? என் அன்பு இந்த வேதத்தில் இருக்குது, இந்த பிரமாணத்தில் இருக்குது. இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்தார். இந்த அன்பை வெளிப்படுத்தினவர் தான் கிறிஸ்து இயேசு. அவருடைய சகோதரனாகி எனக்காக உயிரை கொடுத்து, அவர் என்னை பகைக்காமல், அவர் பரிசுத்தர், நான் பாவி, அவர் என்னை பகைக்கவில்லை, எனக்காக உயிரை கொடுத்து அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் சிங்காசன வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறாரே, அதே போலத்தான் உன் சகோதரன் நீ பகை, உன் உள்ளத்தில் பகை வைக்காத, அது பேய்த்தனம் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசியேன். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டாம். பிறன் மேல பாவத்தை சுமத்தாதீங்க, கடிந்து கொள்ள வேண்டும், கடிந்து கொள்ள வேண்டும். பிறன் மேல பாவம் இந்த வசனம் சொல்லு, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவன் எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டுமா? பழிக்கு பழி வாங்காமலும், சொல்லுங்க, உள்ளத்துல இந்த பகை இருந்தாச்சு தான் பழிக்கு பழி அந்த எண்ணம் எல்லாம் வரும். பழி வாங்காமலும், உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். அல்லேலூயா. உன்னில் அன்பு, இந்த அன்பு தாங்க பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான் என்ன, அவனுக்கு தேசத்தில் பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. அவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடுக்கிற தசம பாகம்தான் அதை எடுத்து இந்த ஆசாரியர்களுடைய பங்காக கொடுத்தார். அவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த பங்கும் இல்லை, தேவன் தான் அவருடைய பங்காக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு வேதத்தில் பயிற்றுவிக்கிறோம்? நம்முடைய பிள்ளைங்களை பைபிளில் பயிற்றுவிக்கிறோமா? இந்த வாழ்க்கை எதற்காக? இந்த வாழ்க்கை எதற்காக? அன்புக்காக. தேவன் நம்மை அன்பு கூறுவதற்காக அழைத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுமா? தாவீதை கண்டுபிடிக்கிறார். தாவீதை குறித்து சொல்லும்போது, என் தாசனாகிய தாவீதனை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த 3000 வருஷ காலமாய், எப்போ தாவீது இருக்கும்போது, ஏறக்குறைய தாவீது இருக்கும்போது 3000 வருட காலமாய் தேடிக்கொண்டே இருந்தார். யாராகிலும் ஒருவன் என் மேல் அன்பு கூர்ந்து தன் சகோதரத்தில் அன்பு கூறுவானா, தன் சகோதரருக்கு என் அன்பை தெரிவிப்பானா என்று சொல்லி தேவன் தேடிக்கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு மனிதனை கண்டுபிடித்தார், அவன் தாவீது. கர்த்தர் சாமுவேலை கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருக்கும்படி தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்ட உடனே என்ன, ராஜா சிங்காசனத்தில் உட்காந்துக்கணும். ஆனால் தாவீது என்ன தெரியுமா பண்ணாரு? எங்கள் அப்பா என்னை உயர்த்துற வரைக்கும் எங்கள் அப்பாவுடைய பார்வைக்கு நான் ராஜாவாக இருக்கலாம், ஆனால் என் பார்வைக்கு நான் பிரதான ஆசாரியனை. பிரதான ஆசாரியனுடைய வேலை தேவ அன்புல கலிகூர்ந்து தேவனுக்கு ஆராதனை செய்வது. தாவீது பண்ணது எல்லாமே அவர் பிரதான ஆசாரியனாக தேவ அன்புல கலிகூர்ந்து தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார். யாரெல்லாம் இன்னைக்கு
இந்த வேத பிரமாணத்தை நல்லா கற்று தேர்ந்து வேதத்தின் மேலே தாகம் ஏற்பட்டு தேவனுடைய அன்பில் யாரெல்லாம் களி கூறுறாங்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய ராஜாக்கள். தேவனுடைய பார்வையில் தேவன் தான் சொல்ல யார் ராஜா என்று. ஆமெனா? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இயேசு ராஜாவுக்கு மட்டும்தான் தேவனை அறிகிற அந்த அறிவி. தேவனை கண்டவர் அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் தேவனுடைய வார்த்தையானவர். அவருடைய சுயாதீன சித்தத்துக்கு அவர் செத்தார் பாருங்க. அதான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னா என்னது? இதுதான் சத்தியமே. நிறைய பேர் தவறுறது எங்கடானா இங்கே தான். உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? தம்முடைய சித்தத்துக்கு செத்து, எங்கள் அப்பாவின் சித்தம் அவருடைய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லி அப்பாவின் சித்தம் செய்யறதுக்கு நான் வரேன்னு சொன்னாரு பாருங்க. இயேசு ராஜா பிரதான ஆசாரியன் தம்முடைய பார்வையில். ஆனால் தேவனுக்கு இயேசு ராஜாவை பார்த்துட்டு இவர் என்னுடைய ராஜா என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனால் நிம்ரோதுக்கள் என்ன பண்ணுவாங்க? நான் ராஜா, என் வாழ்க்கை, என் குடும்பம், என் கணவன், என் மனைவி, என் இஷ்டம், நான் என் இஷ்டமாக போவேன். அவங்கெல்லாம் வெளியே இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் தாவீதுக்கு ஆமென் சொல்லாமா? இப்போது தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதும் ஓகே சவுல நீ ராஜாவாக இல்லாதபடிக்கு தேவனை தள்ளிட்டாரு. அதனால் இப்போ நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டார், இப்போ நான் இஸ்ரேலுக்கு ஆளுகை பண்ண போனேன்னு சொல்லிட்டு நேராக சிங்காசனத்துக்கு போகலை. அவர் நேராக அன்பு கூர்ந்து மறுபடியும் ஆடு மேய்க்க போயிட்டாரு. அல்லேலூயா. ஆமெனா? இதுதான் குமாரத்துவம். குமாரத்துவத்தினுடைய மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியத்துவம் என்பது இதுதான் தாவீது கண்டுபிடித்து நான் என் தேவனுக்கு எப்போதுமே குமாரன். இதுதான் கிறிஸ்து. எத்து வாசிங்க பார்க்கலாம் 40ஆம் சங்கீதம். கிறிஸ்து என்ன செய்தார்? 40ஆம் சங்கீதத்தை வாசிங்க பார்க்கலாம். 40ஆம் சங்கீதத்தில் எங்கிருந்து வாசிக்கணும் அப்படின்னா 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. எல்லாம் கவனிக்கணும். ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன வேலை? ஜனங்களுக்காக தனக்காக பாவ நிவர்த்தி செய்து பலி செலுத்தி தேவனுக்கும் ஜனங்களுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ண மத்தியஸ்தம் பண்ணணும். ஆனால் கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும் இந்த வெள்ளாட்டுக்கடா இளங்கல் ரத்தம் அல்ல, அவர் அன்பை எதிர்பார்க்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒளியாய் அதரிசனமானவராய் நித்தியமாய் இருக்கிற அந்த மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை மாம்சத்தில் செய்து முடிக்கணும். ஆண்டவரே பலியும் காணிக்க நீங்க விரும்பலங்கப்பா, அதை நீங்க கேட்கல. ஆனால் நீங்க எதை கேட்கறீங்கன்னா தொடர்ந்து வாசியேன். அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உலக தோற்றத்துக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஏசப்பா இல்லையா? என்னது? அவருக்குன்னு ஒரு சுயாதீன சித்தம் இருக்கு. அந்த சுயாதீன சித்தத்துக்கு அடிக்கப்பட்டு தேவன் மேல அன்பு கூர்ந்து உங்க சித்தனா சேரனர் அதான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் செய்து முடித்தார். மாம்சத்தின்படி அடிக்கப்பட்டார். நல்லா கவனிங்க. ஏனென்றால் அவருடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது பாருங்க. என் தேவனே, தொடர்ந்து வாசியேன். என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அல்லேலூயா. யார் உள்ளத்துக்குள்ள நியாயப்பிரமாணம் இருக்கு? இயேசு ராஜா உள்ளத்துக்குள்ள நியாயப்பிரமாணம். அப்ப இயேசு ராஜா யாரு? பிரதான ஆசாரியன். ஆமெனா? ஏன்னா ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். உள்ளத்துல பிரமாணத்தை தரித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருமே ஆசாரியர்கள். இவங்களை பார்த்தீங்கன்னா பைபிளை வாசிச்சுக்கினே இருப்பாங்க. காலையில் எழுந்து பைபிள் வாசிக்காம அவங்களால இருக்கவே முடியாது. தன் குடும்பத்தாருக்காக அப்படியே போராடுவாங்க. ஆண்டவரே, இவங்க எல்லாம் தங்கள் அக்கிரமத்தில் ஓடுறாங்க, இவர்கள் தங்கள் அக்கிரமத்தில் போகாதபடிக்கு உங்க வசனத்துக்கு நேரம் திரும்பணும் ஆண்டவரேன்னு சொல்லி உட்கார்ந்து போராடுவாங்க பாருங்க. இதுதான் மெசியானிக் ஸ்பிரிட். மீதி எல்லாம் உலகத்தில் இருக்கிற அத்தனையும் நிம்ரோதின் ஆவிகள். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிரமாணம், அவர் உள்ளத்துக்குள்ள பிரமாணம் இருந்தபடினால 2ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 2ஆம் சங்கீதத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால்
ஏழாம் வசனம் வாசி. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, ஆறாம் வசனம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜா, கையை தட்டி மகிமை செலுத்துவோமா, என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். நல்லா கவனிக்கணும். தேவனுக்கு யார் தேவை? ராஜாக்கள் தேவை. தேவனுக்கு யார் தேவை? ராஜாக்கள் தேவை. யார் அவருடைய ராஜாக்கள்? யார் பிரதான ஆசாரியனோ? பிரதான ஆசாரியன் யாரோ, யாருடைய இருதயத்துக்குள்ள அவருடைய பிரமாணங்கள் இருக்கிறதோ, தேவ அன்பின் பிரமாணம் யாருடைய இருதயத்துக்குள் இருக்கிறதோ அவர்களே பிரதான ஆசாரியர்கள். அவர்கள் தேவனால் அன்பு கூறுகிறவர்கள். தேவனால் அன்பு கூறுகிறவன் அவரிடத்தில் அவரால் அன்பு கூறப்பட்டிருக்கிறான் என்று கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அப்போ தேவனுக்கு என்ன தேவைன்னா அன்பு. நீங்கள்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை நல்லா பாடி துதிச்சு ஆராதனை பண்ணி இந்த வேதத்தை உங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டு ஜனங்களுக்காக பரிதபிப்பீங்க பாருங்க. நீங்கள் தான் தாவீதுக்கள். நல்லா கவனிங்களேன். தாவீது ஒரு பிரதான ஆசாரியன். ஏன்? ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. நேராக என்ன பண்ணிட்டாரு? அவர் ஆடுமைக்கு போயிட்டாரு. ஒவ்வொரு நாளும் இந்த சவுல் இந்த தாவீதை துரத்தி கொண்டிருக்கிறார். இந்த தாவீதை என்னைக்கான சாகடிக்கணும், ஏன்னா இவன் எனக்கு போட்டியாக வந்துட்டான்னு சொல்லி. ஆனால் ஒரு வினாடி கூட தாவீது கர்ஜிக்கவே இல்லை. ஆமெனா? இந்த தாவீதை தெரிந்து கொண்ட நோக்கமே எப்படி, எந்த விஷயத்தில் தெரிந்து கொள்றார் அப்படின்னா, எடுத்து வாசிங்க. இப்போ ஒன்று சாமுவேலின் புத்தகத்தில் இங்கே சவுலை தள்ளுகிற அந்த காரியம் பயங்கரமாக இருக்கும். அந்த வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நான் சவுலே, நான் உன்னை தள்ளிட்டு எனக்கு பிரியமான தெரிந்து கொண்டேன். 13ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். சரி, அந்த வசனம் வேணும் நமக்கு டைரெக்டாக போகலாம். 15 எடுத்து வாசிங்க போகலாம். 15வது அதிகாரம் அதில் அந்த கட்டளையை மீறி அப்படின்றது வார்த்தை வரும். எங்கே தெரியுமா? அது 13 தானே? ஒன்று சாமுவேலின் புத்தகம் 13வது அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். 14 இல்லைனா 13 வாசி. 13 ஒன்று சாமுவேல் 13. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போய். எதை கைக்கொள்ளாம போயிட்ட? எல்லாம் புரிஞ்சு போச்சா? யாரை தேவன் தள்ளுறாரு? பைபிள் வசனத்தின்படி வாழணும். சபைக்குள்ளே என்ன பிரமாணம் கொடுக்கப்படுது, சபையில் என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் மைண்ட்லேயே வைக்காமல் மனம் போன போக்கில் போகிறது. அப்போ சவுலை ஏன் கர்த்தர் தள்ளினார் அப்படின்னா, சவுலுக்குள்ளே என்ன இல்லை? அன்பு இல்லை. சவுல் ராஜாவாக செயல்பட்டான். எல்லாரும் சவுல், நான் ராஜா, என் இஷ்டம், நான் தீர்மானம் பண்ணுவேன். சவுல் என்ன செய்தான் என்றால் ராஜாவாக செயல்பட்டான். ஆனால் தாவீது பிரதான ஆசாரியனாக செயல்பட்டபடினால்தான் தாவீதுக்கு நித்திய கிருபைகளை கொடுத்தார். ஆமெனா? எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சா? நீ கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி வாசி தொடர்ந்து. மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை. மறுபடியும் சொல்றாரு, நீ கர்த்தருடைய கற்பனையை நீ கை கொள்ளலையே, நீ தேவன் மேல அன்பு கூறலையே, நீ கிறிஸ்துவின் வழியில நீ போகலையே, அவருடைய பிரமாணங்களை உன் இருதயத்தில் தரித்திருக்கவில்லையே. அவருடைய பிரமாணத்தை உன் இருதயத்தில் தரித்திருந்தனா உன் குடும்பத்துக்காக திறப்பில் நீ அழுவ. அப்பா, என் குடும்பத்தார் உங்க பிள்ளையா வரணும், உங்க அன்பை புரிஞ்சுக்கணும்னு. இவன் தான் ஆசாரியன். நீ ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், தேவனுக்கு கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. நல்லா கவனிங்க. இப்போது தாவீதை துரத்தி கொண்டே போகிறார். அப்படி துரத்தி கொண்டே போகும்போது தாவீது பண்ணதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். தாவீதினுடைய கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்லா ஒத்து கவனிங்க. கோலியாத்தை போயிட்டு அடிக்கிறாரு. அப்புறம் கோலியாத்தை அடித்ததும் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். தாவீது போய் சுரமண்டலத்தை வாசிக்கிறாரு. சவுல் மேலே இருக்கிற அசுத்தாவி ஓடுது. இந்த சுரமண்டலம் வாசிக்கிறது யாருடைய வேலை? ஆசாரியனுடைய வேலை. ஆமென் சொல்லுங்க. ஆசாரியன் தான் சுரமண்டலத்தை வாசிப்பான். இந்த ஒன்று ஒன்றா நான் பார்க்கலாம், எடுத்து வாசிக்க பார்க்கலாம். தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கிற அந்த கேரக்டர் திருப்பி போகலாம். 16வது அதிகாரத்தில்
16வது அதிகாரத்தில் இந்த சுரமண்டலம் வாசிக்கிற அந்த சம்பவம் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 23 வாசிக்க பார்க்கலாம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்த சொஸ்தமாவான். சுரமண்டலம் யார் வாசிப்பாங்கப்பா? எத்தனை பேருக்கு இது வரைக்கும் பிரசங்கம் புரிஞ்சுது? எல்லாம் புரிஞ்சவங்க எல்லாம் உண்மையிலே கை வைத்தாமன்னு சொல்லுங்க. மீதி பேர்லாம் புரியலையா? இது தாங்க தேவனுடைய மீட்பின் திட்டம். இன்னைக்கு நான் தான் சொல்லிட்டேன், இன்னைக்கு பிரசங்கம் வந்து யாருக்கு எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக உங்களுக்கு வருதோ அப்படி எடுத்துக்கங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த பிரசங்கத்தை கொண்டு வரதுக்கு தான் ஏகப்பட்ட போராட்டத்தை நான் சந்தித்து கொண்டு வந்து நிற்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ ஒரு ரகசியம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த சத்தியத்தை எத்தனை பேர் பேசினான்னு எனக்கு தெரியல. தாவீது பிரதான ஆசாரியன் அப்படின்னு எங்கேயாச்சும் பிரசங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டிங்களா? யாராவது கை தூங்க போகலாம். தாவீது பிரதான ஆசாரியன் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது சாதாரண சத்தியம் இல்லை. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. இதுக்கு எவ்வளவிடம் தகுதி இல்லை. நாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத நமக்கு அவர் அன்பை வெளிப்படுத்தி கொடுத்து அவருடைய மீட்பின் திட்டத்தில் நம்ம வைத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசுவின் பரிசுத்தம் மகிமை உண்டாவதாக. ஏன்னா ஆசாரியர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இசை வாசித்து தம்புரு, வீணை, சுரமண்டலம், நாகஸ்வரம் இதெல்லாம் வச்சு வாசிப்பாங்க. வாசித்து தேவனை மகிமைப்படுத்துவாங்க. சவுலுக்கு அசுத்த ஆவி பிடிக்கும் போதெல்லாம் தாவீது போய் சுரமண்டலம் வாசிச்சா அசுத்த ஆவி ஓடுது. காரணம், அன்பினால் மட்டும்தான் அசுத்த ஆவிகளை துரத்த முடியும். ஒரு ஆமீன் சொல்லாமா? எப்பேற்பட்ட பேய் பிசாசுகள், பில்லி, சூனியம், அந்தகாரம், தேவ அன்பு உனக்குள்ள உன்னை தொடவே தொட முடியாது. ஆமீன் சொல்லாமா? நீ ஒரு ஆசாரியனாய் பிரதான ஆசன இருப்பாயானால் தேவ அன்பு, அவருடைய பிரமாணம் உனக்குள் இருக்க அன்பு கூறுவாய். உன் குடும்பத்தின் மேல ஒரு தெய்வீக அன்பு இருக்கும். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் தேவ பிள்ளையா மட்டும் பாப்பா, பரிதவிப்ப. ஒரு குறவும் வாயில வராது. அன்று முதற்கொண்டு தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான் சவுல். தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறார். அப்பா, எனக்கு தேவை உங்க அன்பு. உங்க அன்பு இருந்தா எனக்கு போதும். உங்க ஜனங்கள் எல்லாம் உண்மை ஆராதிக்கணும். இதுதான் தாவீதுடைய இருதயத்துக்குள் இருந்ததெல்லாம். உங்க அன்பு எவ்வளவு பெரிது ஆண்டவரே. என் கர்த்தாவே இயேசுராஜாவை பிடிச்சிக்கினாரு. இயேசுராஜாவை பிடிச்சிக்கின்னு, அப்பா நீங்க ஜெயம் எடுத்தீர், அந்த ஜெயத்தை எனக்கு கொடுத்துருங்க. கர்த்தாவே உங்க வழி எனக்கு போதிங்க. எப்படிப்பா நீங்க உங்க சுயாதீன சித்தத்தை தேவனுக்கு விட்டு கொடுத்தீங்க, அப்படி போல எனக்கு கொடுங்க. ஏசு தாவீதுடைய ராஜா யாரு? ஏசு ராஜா. ஆமேனா? ஆமேனா? அம்மா, பைபிள் வாசிக்கிறீங்களாம்மா? நீங்க பைபிள் வாசிக்கலன்னா உங்க குடும்பத்தை மீட்க முடியாது. தேவனுக்கு தேவை ஆசாரியர்கள். ஆமென். தேவனுக்கு தேவை ராஜாக்கள். யாரெல்லாம் ஆசாரியர்களோ, பிரதான ஆசாரியர்களோ, அவர்கள் எல்லாம் அவருக்கு ராஜாக்கள். என்னுடைய ராஜான்னு மார்த்தற்றாரு. ஆனால் எவெல்லாம் நான் ராஜான்னு சொல்லி தான் மனம் போன போக்கில் போனானோ அவன் தலை துண்டிக்கப்படும். ஆமெனா? அவன் தலை துண்டிக்கப்படும். இப்போ என்ன நடந்து தெரியுமா? இப்படியே துரத்தி கொண்டு போகும்போது ஒரு நாள் சவுல் தாவீதின் கையில் சிக்கிக்கொண்டார். அவர் ஒரு கெபியில மலஜலாதிக்கு போகும்போது சவுல் தாவீதோட கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, தாவீதே, கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறாரு, ராஜ்ய பாரத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார்ல, தபாரு உனக்கு எதிரி ராஜா. ஆமேனா? 2 ராஜாவுக்கு சண்டை போடுறாங்கன்னா எதிரி ராஜாவை என்ன பண்ணுவான் இந்த ராஜா? உடனே சாகடிச்சு அவன் ராஜாவாயிடுவான். ஆமேனா? இப்போ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? இப்போ சவுலை தள்ளிட்டாரா? இப்போ சவுல் ராஜாவா இருக்கிறாரு. இப்போ சவுல் வந்து தாவீதின் கையில் தனியா சிக்கிறாரு. இப்போ சொல்றாங்க கூட இருக்கிறவங்களாம், தாவீதே ஒரே வெட்டி போட்டு இவனை. ஆனா தாவீது சொல்றாரு, என் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் இவன். அல்லேலூயா. இதாங்க பிரதான ஆசாரியன். என் கர்த்தர் அபிஷேகம். ஏன்னா எங்க அப்பாவுடைய அன்பு இவன் மேல் இருக்கிறது. இவன் பொல்லாதவனா இருக்கலாம், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் எங்க அப்பா, என் தேவன். இந்த சவுலை நான் சாகடிக்க மாட்டேன். ஏன்? எங்க அப்பாவுடைய அழைப்பு, எங்க அப்பாவுடைய தரிசனம் இவன் மேல் இருக்கிறது, இவன் மேல் அபிஷேகம் இருக்குது. நான் சாகடிக்க மாட்டேன். இதாங்க பிரதான ஆசாரியன். தாவீது பிரதான ஆசாரியன். அவருக்கு தேவையெல்லாம் அன்புதான். தேவ அன்பு. உருகி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே, என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. இந்த அன்புல பரிபூர்ணப்பட்டவர் தான் தாவீது.
தாவீது ஒரே ஒரு இடத்துல கூட நான் ராஜா என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் தேவனுடைய ராஜா. ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 24ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் அங்கே எல்லாரும் சொல்லுவாங்க. 4ஆம் வசனத்தை வாசி வேணும், நேரம் இல்லை, வாசி வேகமா. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதை நிமித்தம் அவன் மனசு அடிச்சுக்குது. ஐயா, நான் துணிகரமா இந்த பாவத்தை பண்ணல. என் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். சில பேருக்கு துணிகரமா பாவம் பண்றோம். நம்ம எல்லாம் பயமே இல்லாம சவுலை சாகடிக்கும்படி தாவீது போகல. ஒரு அடையாளத்துக்காக, சவுலே சவுலே, கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தாரு, தபார் அதுக்கு அடையாளம், உன்னுடைய சால்வையில் தொங்கல் என் கையில் இருக்குது, ஆனால் நான் உன்னை கொல்றதுக்கு நான் வகை தேரல பாருன்னு காண்பிக்கிறதுக்காக அவர் சவுலுடைய அந்த தொங்கலை அறுத்து கொள்ள போனாரு. அதுக்கே திக் 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 திக்னு அடிச்சு திகில் அவர் கை. ஏயா நல்லா கவனி. தேவனுடைய அழைப்பும் அபிஷேகமும் தாவீதின் மேல இருந்துச்சே. நீ தான் தாவீத ராஜா, அடுத்த ராஜா. இவன் இல்லைன்னு தள்ளனாரே, இவன் எடுத்து ஒரே வெட்டிட்டு ராஜாவை ஆயிடலாமே. நான் ராஜாவாக மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் எங்க அப்பாவுடைய அன்புல தான் இருப்பேன். இவன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. ஆமெனா. வாசி பகலாம் தொடர்ந்த வசனம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. என் இயேசு ராஜா என்னை காப்பாராக. என் யெகோவா தேவன் என்னை காப்பாராக. ஆண்டவரே, ஏசப்பா, நீங்க எப்படி எல்லா காலத்திலும் தேவனுக்கு பயப்படுவது உங்களுக்கு உகந்த வாசனையா இருந்ததோ அப்படி போல என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தரை நம்பி ஓடினவர் தான் இந்த தாவீது. இன்னொரு முறை ஒரு பெரிய படையோட போய் ஒரு வனாந்தரத்தில் நைட்டில் படுத்துன்னு இருக்கிறாங்க. தாவீது பக்கத்தில் இருக்கிறாரு. நேராக தாவீது அங்கே படைக்க அந்த படை உள்ளே போயிட்டு சவுல் படுத்துக்கிற பக்கத்தில் போய் நின்று, இப்போ கூட சொல்ல அபிஷாய் சொல்கிறான், பக்கத்தில் இருக்கிற ஈட்டி எத்து 2 குத்தா குத்தாம ஒரே குத்தா குத்தி போட்டுடலாம். அதுக்கு தாவீது சொல்கிறாரு, அங்கேயும் சொல்கிறாரு, என் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி. அங்கே தாவீதுடைய பார்வை என்னன்னா, இவன் ஒரு மனுஷன். இவன் ஒரு மனுஷன் மட்டுமல்ல, தேவனால் அழைக்கப்பட்டவன். இவன் தேவசாலை சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறவன், தேவனுடைய ராஜாவாக இருந்தவன். அவனை நான் ஒருபோதும் கொல்ல மாட்டேன் என்று சொல்லி அங்கேயும் அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். 26ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்க போலாம். 11 வாசி வேகமா. நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலை கவனிங்க. இப்போ மறுபடியும் சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேலே என் கையை போட மாட்டேன். ஏனென்றால் இவருடைய பார்வையில் முழுக்க இருக்கிறது தேவன். இந்த அன்பில் பரிபூர்ணப்பட்டிருந்தார். அதனால தான் என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். யாராகிலும் ஒருத்தன் என் அன்பில் வந்துடுவான்னு நினைச்சேன், ஒருத்தனும் வரல. ஆனால் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்து விட்டு எனக்கு ராஜாக்கள் தேவை. என் பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் தான் ராஜாக்கள். ஆமென் சொல்லுங்க. யார் தான் ராஜாக்கள்? யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளையாய் அவருடைய பிரமாணத்தை உள்ளே வைத்துக்கொண்டு அன்பாக இருக்கிறார்களோ, மாமியாரும் மருமகளும் ஒன்றோடு ஒன்று கட்டி பிடித்து கொண்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற அந்த அன்பை தேவன் உங்கள் குடும்பத்தில் கொடுப்பாராக. ஆமேனா. கணவன் மனைவி எல்லாரும் அன்பாய் தாவீதை போல தேவனுடைய பிரமாணங்கள் தங்கள் இருதயத்தில் ஏற்றி கொண்டு தன் குடும்பத்தாருக்காக பாரப்படுகிற அன்பை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. அப்போனா இந்த பைபிளை எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணணும். ஆமேனா. எவ்வளவோ வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு கொடுத்தார். ஒரு தகுதி இல்லை நமக்கு. ஏசப்பா நாமத்துக்கு மகிமை சொல்லுகிறேன். ஒரு தகுதி இல்லை. அவருடைய தயவினாலே நம்மை அழைத்து கொண்டு வந்து இந்த அன்பில் அவர் பரிபூர்ணப்படும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்தார். கடைசியில் இந்த சவுல் மரிக்கிறார். சவுல் கொடூரமாய் சாகிறார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கட்டளையை மீறினதுனாலே. 1 நாளாகமத்தின் புத்தகம் 9ஆம் எடுத்துங்களேன். அங்கே சவுலுடைய மரணத்தை குறித்து பரிசுத்த ஆவி நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார். 1 நாளாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சரி 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 நாளாகமம்
1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல், அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளனா அவன் யார்? அவனுக்குள்ள யார் இருந்தது? நிம்ரோத். கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன், அவன் சித்தம் செஞ்சான். ஆமெனா? இந்த சவுல் என்ன பண்ணான்? கர்த்தருடைய பிரமாணத்தை தன் இருதயத்தில் தரித்து கொள்ளவில்லை, மனம் போன போக்கில் வாழ்ந்தான். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமும் செத்து போனான். இந்த சவுல் என்ன பண்ணா? நல்லா கவனிக்கணும். தேவன் நித்தியமானவர். ஆமெனா? ஆனால் இவன் சவுல் என்ன ஆயிட்டான்? செத்து போயிட்டான். 14ஆம் வசனம். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாய் திருப்பினார். ஆமெனா? ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் பக்கம் ராஜ்யத்தை திருப்பிட்டார். இந்த தாவீது கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர், பிரமாணத்தை தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறவர். சவுல் செத்ததும் எபிரோனுக்கு வராரு. எபிரோனில் இருக்கிற யூதா மனுஷர்லாம் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற, வெறும் யூதர்களுக்கு மாத்திரம் அவர் ராஜாவாக இருக்கிறார். அதுக்கு பிற்பாடு ஒரு 7 வருஷம் கழிச்சு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். இந்த கேப்பில் கவனிங்களேன், இந்த கேப்பில் ராஜாலாம் அழமாட்டாங்க இல்லையா? ராஜாலாம் தாவீதை பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் அழுவார். இந்த சவுலும் யோனத்தானும் ஒரே செத்து போனாங்க, அங்கேயே புலம்பல் பாடுகிறார். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்களேன். நல்லா கவனிங்க. தாவீது எல்லா காலத்திலும் அழுவார். அதே மாதிரி அப்னேர், சவுலுடைய படைத்தலைவர் இருந்த அப்னேர் தாவீதை ராஜாவாக்கும்படி ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு போவார். ஆனால் தாவீதுடைய படைத்தலைவர் யோவாப் என்ன செய்வார்னா, ரகசியமாய் போய் இந்த அப்னேரை போய் குத்தி சாகடிச்சிடுவார். இந்த அப்னேருக்காக ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி அழுவார். அப்னேரே, நீ மரித்து போனி. அந்த வசந்த வாசிங்களேன் 2 சாமுவேலின் புத்தகத்தில். எல்லாம் கவனிங்க, இதெல்லாம் ஒன்று நம்ம பார்க்கணும். ரொம்ப முக்கியமானது என்ன? தாவீது ஒரு பிரதான ஆசாரியர். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேலின் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 32வது வசனம் வாசி. அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். நல்லா கவனிங்க. ராஜா என்ன பண்ணாரா? பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. என்ன வேதத்தை எழுதினவர் யாரு? பரிசுத்த. ராஜா அழுவானா? எப்ப கவனி, ராஜா எங்கேயாவது அழுது பார்த்துருக்கீங்களா? ராஜா எங்கேயுமே அழமாட்டான். அவன் என் உயிரே போன துணிந்து உயிரை கொடுக்குறோம், மாவீரன். ஆனால் தாவீது பிரதான ஆசாரியன். அவன் ஜனங்களுக்காக பரிதவித்து அழுகிறவன். தன் குடும்பத்தாருக்காக, இஸ்ரவேல் என்கின்ற என் குடும்பம் என் அப்பா அன்பில் பரிபூர்ணப்பட வேண்டும் என்று சொல்லி அழுகிறவன். அங்கே யோவாபை பார்த்து சொல்லுவார், யோவாபே, நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருந்தாலும் நான் இன்னும் பலவீனண்டா. அல்லேலூயா. நான் இன்னும் பிரதான ஆசாரியன்டா. 39ஆம் வசனம். நான் ராஜாவாக அபிஷேகம் நான் ராஜான்னு சொல்லல, நான் ராஜாவாக என் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனாலும் நான் இன்னும் பலவீனன். என் பலத்துக்கு மிஞ்சி போறீங்களடா நீங்க. ஏன்னா தாவீதுக்கு தெரியாம கொலை பண்ணியிருப்பான் இந்த அப்னேரை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தாவீது ஒரு அன்புள்ளவன். இந்த அன்பு, தேவ அன்புல இருக்கிறவன் தான் தேவ ராஜாவாக போக முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சமஸ்த இஸ்ரவேலும் தாவீதை கொண்டு போய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். வந்தவர் என்ன பண்ணியிருக்கணும்? சிங்காசனம். இப்போ சவுலும் செத்து போயாச்சு, அப்னேரும் செத்து போயாச்சு. அப்னேர் சவுலுடைய படைத்தலைவன். எல்லா சத்துரும் செத்து போயாச்சு. நேராக சிங்காசனம் ஒரே இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லியிருக்கணும். நேராக போனார். என் தேசம் எங்கள் அப்பாவுடைய தேசம் அல்லவா? என் தேசம் என் தேவனுடைய மகிமையின் தேசம் அல்லவா? இந்த தேசத்தில் எபூசியர் எப்படி குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சீயோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு போகிறாரு. அல்லேலூயா. எங்கே போகிறாரு? சீயோன் கோட்டையை. அந்த வசந்த வாசிங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எல்லாம் தெரியும். அங்கே அவர் ராஜாவாயிட்டார். 6ஆம் வசந்த வாசிங்க பார்க்கலாம்.
தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எல்லாம் கவனிங்க. இந்த சீயோனிலே யார் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று தேவன் பின் நாட்களிலே தாவீதுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஆனால் இந்த சீயோன் கோட்டையை பிடிக்கும் போது தாவீதுக்கு இந்த ரகசியம் எல்லாம் தெரிஞ்சதோ தெரியல. ஆனால் ஒரு காரியம், இந்த முழு கானான் தேசமும் என் தேவனுக்கு சொந்தமான தேசம், இதுல எப்படி எபூசியர்கள் குடியிருக்கலாம்னு சொல்லி அந்த சீயோனை பிடிக்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த சீயோனின் ரகசியத்தை தாவீது நன்கு அறிந்திருக்கலாம். நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த சீயோன் கோட்டையில தான், இந்த சீயோன் மலை மேல தான் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை தாவீது போடுறாரு. இதெல்லாம் பயங்கரம். இது ஆராய்ச்சி நான் ஹைலைட்டாக உங்களுக்கு காண்பித்து வந்திருக்கிறேன். ஒரு காரியத்தை சொல்கிற கவனிங்க. தாவீது போட்ட சீயோன் மலையில் போட்ட தாவீதின் கூடாரம் எப்படிப்பட்டதுன்னா, லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்தின்படி வெளியே பிராகாரத்தின் வாசலை தாண்டின உடனே பலிபீடம் தாண்டின உடனே கடல் தொட்டி தாண்டின உடனே பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசலுக்குள்ள உள்ளே போனால் குத்து விளக்கு, இந்த பக்கம் சமூகத்தப்ப மேஜை, முன்னாடி தூப பீடம், அதுக்கு முன்னாடி மகா பரிசு ஸ்தலம் இருக்கும், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா தூப கலசம் இருக்கும், அதுக்கு உள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டியை ஒருத்தனும் பார்க்கக்கூடாது, பிரதான ஆசாரியன் கூட பார்க்க கூடாது. வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த மகா பரிசுத்தத்தில் போகும்போது நல்ல தூபத்தை போட்டுக்கொண்டு, நல்ல புகை தூபத்தை போட்டுக்கொண்டு உள்ளே போய் பாவ பிரயாச்சித்தம் செய்யணும். ஆனால் தாவீது எப்படி இந்த சீயோனில் கூடாரம் போட்டார் தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து வந்து ஒரு கொட்டா மாதிரி போட்டு விட்டு போயிட்டார். எல்லாரும் உடன்படிக்கை பெட்டியை பார்க்குறான், எவனும் சாவலை. நல்லா கவனி, எப்படி இது நடந்துச்சு? தேவன் தம்முடைய பிரமாணத்தை மாற்றிக்கினாரா? வேற ஒன்றுமே இல்லை. தாவீதுனுடைய இருதய அன்பு, அவன் எதை செஞ்சாலும் ஏற்றுக்குவேன். அல்லேலூயா. பிரமாணத்துடைய நோக்கமே என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தனும் நிம்ரோதா இருக்கிறான். எனக்கு முன்பதாக பராக்கிரமசாலியா, யா இஷ்டம், நான் யா இஷ்டத்திற்கு நான் போவேன் இருக்கிறான். ஆனால் தாவீது மட்டும் என் அன்புக்குள்ளே வந்துட்டான். அதனால தான் யாரும் என்னை பார்க்க முடியாது. தான் சித்தம் செய்கிறவன் என்னை பார்க்க முடியாது, யார் சித்தம் செய்கிறவன் என்னை பார்க்கலாம். அல்லேலூயா. என் சமூகத்துக்கு வரலாம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ சியோன் கோட்டையை தாவீது எப்படி பிடிக்கிறாரு அப்படின்னா, எவன் வந்து டாய்லெட்டோ, எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி, ஏன்னா அங்கே குருடரும் சப்பானிகளும் பயங்கர ட்ரெயின் அப்பில் இருக்கிறானுங்க. இந்த குருடனை பார்த்தோன்னா ஒரு சின்ன லைட்டாக அந்த இலை அசைற சவுண்ட் கிடச்சி அவ்வளோ ஷார்ப்பாக அடிப்பான். இங்கே ஒரு அவ்வளவு ஷார்ப்பாக மைண்ட் பண்ணி வச்சுருந்தானுங்க. சப்பானிகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொரில்லா தாக்குதல், அவன் என்ன பண்ணுவான், யாராச்சும் உள்ளே போனால் மரத்தோட மரமாக அல்லது இந்த சோரோட மறைஞ்சிருந்து அப்படியே குண்டாங்கட்டியாக மேலே விழுந்து அப்படியே கொடூரமாக சாகடிப்பானுங்க. ஒருத்தர் சீயோன் கோட்டைக்குள்ளே உள்ளே போக முடியாது, பயங்கரமானவர்கள் அவர்கள். அப்போ தாவீது இந்த சீயோன் கோட்டைக்குள்ளே போக முடியாதபடிக்கு ஏறக்குறைய இப்போ தாவீது வந்து ராஜாவாக இருக்கும்போது ஏறக்குறைய இவங்க உள்ளே வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 500 வருஷம் தாண்டிருச்சு. 500-1000 வருஷம் கிட்ட வந்துருச்சு, ஏறக்குறைய வந்துருச்சு. இப்போவும் இந்த எபூசியர்கள் உள்ளே இருக்கிறாங்கன்னா, இதனுடைய தேவனுடைய வல்லமை உள்ளே வரணும்னா எவன் ஒருத்தன் டாய்லெட்டுக்கு உள்ளே போகிறானோ, சாலகத்தின் வழியாக தாவீது ஒரு கட்டளை கொடுக்குறாரு. எவன் உன்னை தாழ்த்திக்குவியோ, நான் ஒன்றும் இல்லை, என் மூஞ்சி ஒன்றுமே கிடையாது, எனக்கு என் சுயநீதி ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமில்லை. தேவ சித்தம் செய்கிறவன் தேவனை முகமுகமாய் தரிசிக்கலாம், தான் மாம்ச சித்தம் செய்கிறவன் தாறுமாறா ஓடுவான். தாவீது ஒரு ஆர்டர் கொடுக்கிறார். எவன் டாய்லெட் சாலகத்தின் வழியாய் ட்ரைனேஜ் வருது, நல்லா பக்காவாக வடிவமைச்சு அங்கே டாய்லெட் எல்லாம் வெளியே போகிற மாதிரி ஒரு ட்ரைனேஜ் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போது அதன் வழியாக உள்ளே போனால் தான் அங்கே ஜெயிக்க முடியும். தாவீது கண்டுபிடிச்சிட்டாரு, சீயோனை பிடிக்கணும்னா நான் ஒன்றுமில்லை. ஆமீனா, நான் ஒன்றுமில்லை, எல்லா மலம். ஐயோ, சில பேர் பார்த்தீங்கன்னா குளிக்கலனாவே கிட்ட போக மாட்டாங்க. நீ செத்தனா என்ன பண்ணுவ, உன்னை என்ன பண்ணுவாங்க எத்தும் போய். எனக்கு ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா, இந்த ஃப்ளைட்டு இப்போ அந்த விபத்துக்குள்ளாச்சு பாருங்கள், அதை எடுத்து அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து அந்த மருத்துவ ஆட்களாக சொல்கிறாங்க,
ஒருத்தரையும் நாங்கள் தூக்க முடியல, போய் தூக்குறோம், அப்படியே சதை உள்ளே போகுது, விரல் வந்து உள்ளே போகுது, வெந்து போயிருக்கிறாங்க. ஐயோ, அதை நினச்சா ஒரு மாதிரி இருக்கு. எவ்வளோ கொடூரமான ஒரு விபத்து அது. நல்லா கவனிக்கணும். இந்த பூமியில் நம்ம உயிரோடு வாழும்போதே ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, தாழ்த்துங்க. தாவீது சொல்றாரு, தேவனுக்கு முன்னாடி ஒண்ணுமில்லை. சியோன் கோட்டையில தாவீதினுடைய கூடாரம் போடும்போது தேவன் ஏன் அங்கீகரித்தார்? சியோனுக்கு உள்ளே வருகிற அத்தனை பேரும் நான் ஒன்றுமில்லை, நான் ஒரு மலம், நான் மலத்துக்கும் சமம் அல்ல, நான் அதைவிட கேவலம் என்று சொல்லி இந்த சியோனை எப்படி பிடித்தது என்று சொன்னால் சாலகத்தின் வழியாய் உள்ளே நுழைந்து. எத்தனை பேர் இன்னைக்கு மனதில் மன மகிழ்ச்சியாக தேவனுக்குள்ள இருக்கிறீங்க, யாரு மேலே கசப்பு இல்லாமல்? உங்களை நீங்கள் வெறுங்க, நான் ஒன்றுமில்லையப்பா, உங்களுக்கு முன்னாடி ஒன்றுமில்லைப்பா. வேதத்தை யாரை வாசிக்கிறது இல்லை, ஐயா உங்களுக்கு எஞ்சி கேட்கிறேன், தேவ அன்புக்குள்ளே வந்துருங்க. காலம் முடிய போகிறது. வேத பிரமாணத்தை கற்றுக்கொள்ளுங்க, என்கிட்ட வந்து கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறேனே. யாருமே வரமாட்டேங்கிறீங்களே. இந்த உலக வாழ்க்கை பெருசாக நினைக்காதீங்க. உங்களுக்கு நித்திய வாழ்க்கை தேவன் வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை வைத்திருப்பது உண்மையானால் இந்த வாழ்க்கை சரியாக சமாதானமாக தேவன் நடத்துவார். தாவீது ஒரு அறிவிப்பு கொடுக்குற அறிவித்து வாசிக்க போலாம். அந்த வசனம் 8ஆம் வசனம், எவன் சாலகத்தின் வழியாக ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைத்தது. அவ்வளவுதான். எங்க போனோம்? சாலகம். சாலகம் என்று சொன்னால் ட்ரைனேஜ், கழிவு வெளியே வருகிற இடம். இப்போ கவனிக்க பார்க்கலாம். அந்த மலமெல்லாம் வெளியே வரும். இவன் உள்ள அந்த குழாயில் உள்ள பூந்து அந்த சிட்டிக்குள்ளே நுழையணும், சியோனுக்குள்ளே நுழையணும். எப்படி இருக்கும்? தாவீது கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த சியோன் மலையில் தேவனுடைய சிங்காசனம், பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிற சிங்காசனம் சியோன் மலை. இந்த சியோன் மலைக்குள்ளே நான் உள்ளே போன, நான் ஒன்றுமில்லை, எல்லாம் எங்கள் அப்பாவுடைய அன்பு, நான் ஒன்றுமில்லை என்பது தான் இந்த தாவீது. நேராக போனார், சியோன் கோட்டையை பிடிச்சிட்டாரு. அது தாவீது நகரம் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் என்ன பேர் வச்சிட்டாரு? தாவீது நகரம் ஆயிடுச்சு. அமைதியாக இருந்தாரா? எப்பா, உங்கள் உடன்படிக்கை பற்றிய இந்த பெலிஸ்தீன்க பிடிச்சின்னு போயிட்டானுங்க, உங்கள் சமூகம் எனக்கு வேணும். இதாங்க தாவீது பிரதான ஆசாரியன். அல்லேலூயா. உடன்படிக்கை ஆசரிப்பு கூடத்தில் வேலை செய்ய வேண்டியது யாருடைய வேலை? பிரதான ஆசாரியருடைய வேலை. தாவீது மனதளவில் பிரதான ஆசாரியன். நேராக போய் உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னு போட்டு சல்லடையாக போட்டு அழைச்சி தேர்றாரு. உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. ஓகே, பிடிக்கடா உடன்படிக்கை பெட்டியை என் நகரத்துக்கு கொண்டு வாங்கடா, எங்கள் அப்பா என் பக்கத்துலேயே இருக்கடா, ஒரு சமூகம் என் கூடவே இருக்கணும்னு சொல்லி ஒரு புது ரதத்தின் மேலே ஏற்றி கொண்டு வர. அவருக்கு தெரியல, பிரமாணம் தெரியல இன்னும். அந்த அந்த என்ன எல்லாம் கொஞ்ச நாட்கள் மறக்கப்பட்டு போயிருந்துச்சு இல்லையா? ஆனால் தேவன் மேலே இருக்கிற அன்புல ஒரு புது ரதத்தின் மேலே உடன்படிக்கை பெட்டியை வச்சு அவர் என்ன பண்ண, தாவீது நகரத்தை கொண்டு வந்தா. அந்த மாடுகள் மிரளும் போது பெட்டி அசைஞ்சது. ஊசா போய் கையை பிடிச்சா. ஊசா யாரு? ஆசாரியன். டேய், நீ துரத்து கூட அதிகாரம் கிடையாது. கிறிஸ்து இயேசுவை உன் இருதயத்தில் தரித்து கொண்டால் மட்டுமே உனக்கு தகுதி உண்டு. உடனே அந்த இடத்துல அந்த ஊசாவை கர்த்தர் அடித்தார். அவன் செத்தான். தாவீதுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோயோ, இந்த பெட்டி என் நகரத்துக்கு கொண்டு போனால் எனக்கு என்னையும் ஆண்டு அடிச்சுட்டு வரும்ன்ற ஒரு திகில் வந்துருச்சு. அங்கே ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் வைக்கிறாரு. 3 மாதம் இருந்துச்சு அந்த பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில். கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். தாவீது கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போனா பெட்டி மறுபடியும் என் இடத்துக்கு வந்துன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ அந்த பெட்டியை எடுத்துக்கின்னு பிரமாணத்தின்படி, அதுதான் முக்கியம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும். எப்பொழுது என் பிழையை நான் உணர முடியும்? நான் பாவி, நான் சாலகத்தின் வழியாக நுழைய வேண்டியவன் என்கின்ற உணர்வு எப்போ வரும் தெரியுமா? வேத பிரமாணம் இருதயத்துக்குள் இருந்தால் மட்டுமே. அன்பானவர்களே, உங்கள் அன்பாய் சொல்லு, உங்கள் கையில் இருக்கிற பைபிள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரன், அது தேவனுடைய கிருபை. ஒரு தகுதி இல்லை எனக்கு. இந்த வேதத்தை பேசும்படியாய், இந்த வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய். நல்லா கவனிங்க. நான் ஒரு பைபிள் காலேஜில் போய் படித்து, பைபிள் காலேஜிலேருந்து வந்துட்டு நேராக உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருந்தேன்னா, உங்களுடைய அழைப்பு உங்களுடைய எவ்வளோ ஒரு ஸ்பெஷல். இந்த 14 வருஷ காலமாக என் கூட இருந்து அந்த ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்தி உங்களை கூட வச்சு தான் கொடுத்தாரு. நான் போய் நேராக ஒரு பைபிள் காலேஜ் படிச்சுட்டு நேராக வந்து நான் ஊழியம் பண்ணல. என்னை கூட பக்கத்திலே வச்சுக்கின்னு அவருடைய தயவுனால, அவருடைய இரக்கத்தினால என்னை கூடவே வச்சுக்கின்னு சொல்லி 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 கொடுத்து அதை அவர் சொல்கிறத அப்படியே வந்து சொல்லுவேன், அப்படியே பேசுவேன். 14 வருஷமாக நீங்கள் கூட இருந்து எல்லாத்தையும் அனுபவித்தீர்கள்.
நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ வந்திருக்கிற எல்லாருமே பாக்கியவான்கள். இந்த பிரமாணத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். உட்கார்ந்து காதை கொடுத்து கேளுங்க. உங்கள் சந்ததி நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு எத்தனை வசனம் தெரியும்? செல்லு நோண்ட தெரியும், யூடியூப்பை வச்சு பொம்மை படம் பார்க்க தெரியும், சினிமா பாட்டை பாட தெரியும். ஆனால் உன் பிள்ளைங்களை தாவீதினுடைய கிருபைக்குள்ளே கொண்டு போகிறீங்களா? நிம்ரோதா வளர்க்குறீங்களா? அம்மா பயங்கரம். அவருடைய இரக்கத்துக்குள்ளே வந்துருங்க. வசனத்தை போதிங்க. உன் கணவருக்காக அழு. உன் மனைவிக்காக நீ அழுறனா நீ தாவீது, நீ ஆசாரியன். நல்லா கவனிங்க. பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் தாம் பிழைய உணர்கிறார். தாம் பிழைய உணர்றார் பாருங்க. இதுதான் தாவீது. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி சங்கீதங்களின் புத்தகம் 19 எடுத்துங்க. 19ஆம் சங்கீதத்தில் அவருடைய வேதத்தை எப்படி வர்ணிக்கிறாரு பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது, அது எப்படி நான் வைத்திருக்கிறேன் என் இருதயத்துக்குள்ளேன்னு சொல்லி 19ஆவது சங்கீதம் 7 தொடர்ந்து வாசிமா, வேகமா வாசி. கர்த்தருடைய வேதம் எல்லாம் கொஞ்சம் உத்து கேளுங்களேன். கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலை நிற்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அப்பா, நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து கொண்டு உம்முடைய வேதம் எனக்கு எச்சரிப்பை கொடுக்குது ஆண்டவரேன்னு வேதத்தை தன் இருதயத்தில் தரித்து கொண்டவர் தான் தாவீது. தாவீது 100% பிரதான ஆசாரியனே. தம்முடைய பார்வைக்கு அவர் மட்டும் ராஜான்னு இருந்தார்னா ரிஜெக்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல கூட தான் இஷ்டத்துக்கு போகலை. வேதம் என்ன சொல்லுகிறது, எது என் தேவ சித்தம். ஏன் இன்னைக்கு பிள்ளைங்களாம் மிஸ் ஆகுறாங்க? நீ எப்படி இந்த தப்பு பண்ணலாம் அப்படின்னு போய் பிள்ளைங்களை போய் அடிக்கிறீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வேதம் சொல்லி கொடுத்தீங்களா? தேவ பிள்ளையாக வளர்க்குறியா இல்லை உலகமா நிம்ரோதா வளர்க்குறீங்களா? அம்மா, நான் அந்த அந்த தண்டனைலாம் எப்படி இருக்குன்னு சொன்னேன்னா நீங்களாம் உட்கார மாட்டீங்க. அதெல்லாம் நான் பேச விரும்பலை. ஆனால் தேவ அன்புக்குள்ளே மாத்திரம் உங்களை விட்டு கொடுங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? வாசியத. அன்றியும் அவைகள் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். என் பிழையை நான் எப்போ உணர முடியும்? பைபிள் உனக்கு தெரிஞ்சாதான் உன் பிழையை கரெக்ஷன் பண்ணி நீ போக முடியும். இப்போ நீங்கள் சபைக்குள் இருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளவு நெருக்கத்தில் வந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் போது உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். அவர் அன்புள்ள தெய்வம். ஆமேனா? ஆனால் உங்கள் பாதை தொடர்ந்து போய் நித்தியத்துக்கு வரணும்னு தேவன் விரும்புகிறார். அப்படின்னா வேதம் உள்ளே இருக்கணும். இருக்குதா? உன் குடும்பத்தாருக்கு கொடுக்குறியா? தாவீது என்ன செய்தார்? அந்த வேதத்தில் எச்சரிக்கப்பட்டு பிழையை உணர்ந்து கொண்டார். ஏன்னா உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர்களுடைய தோல் மேலே சுமக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு ஆசாரியர்கள் தோல் மேலே உடன்படிக்கை பெட்டி சுமத்திட்டு ஆசாரியர்கள் தரிக்கிற அந்த ஏபோத்தை இவர் தரிக்கிறார். அல்லேலூயா. தாவீது பிரதான ஆசாரியர். ஆமென். ஏபோத்தை தரித்து கொண்டு ஆடுறாரு. ராஜா எல்லாம் தெருவில் ஆட மாட்டான். ராஜா வரார், ராஜாதி ராஜ, ராஜகுலோ தூங்க, ராஜ கம்பீர. யார் வராரு? அவர் பேரை சொல்லி வருகிறார் வருகிறார் வருகிறார்னதோ எல்லாம் சாஷ்டகமாக கீழே விழுந்து அப்படியே வணங்கி ராஜாவை பயங்கரமாக மேலே தாளெல்லாம் வச்சு வரவேற்கணும். அவர் போய் ஏபோத்தை தரிச்சிங்களா? தாவீது யார்? இப்போ கூட வாய் திறந்து நீங்கள் அவர் ஒரு பிரதான ஆசாரியன் சொல்ல மாட்டீங்களா? அப்பா, யாருக்குமே புரியலையே இன்ன வரைக்கும். தாவீது இன்ன வரைக்கும் யார் பிரதான ஆசாரியன்? யாருக்குரியவன்? தேவனுடைய அன்புக்குரியவன். அல்லேலூயா. தேவனுடைய அன்புக்குரியவனாக இவன் தேவனுக்கு யாரா இருக்கிறான்? ராஜாவா இருக்கிறான். ஆமென். என்னுடைய ராஜா தேவன் சொல்லி இவன் யார் ராஜா? ஏன்னா இவனுக்குள்ள அன்பு இருக்கு என் மேல. எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. 1-2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் இப்போ அவர் நடனம் ஆடுறாரு இல்லையா? அந்த சம்பவத்தை வாசிங்க. ஏபோத்தை தரித்து கொண்டு. ஏபோத் யாருடைய வஸ்திரம்? ஆசாரியனுடைய வஸ்திரம். ஆமேனா? ஏபோத் யாருடைய வஸ்திரம்? ஆசாரியனுடைய வஸ்திரம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12 வாசி பார்க்கலாம்.
தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேதேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேதேதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தார். எங்க கொண்டு வந்துட்டாரு? தாவீதின் நகரத்துக்கு எப்படி கொண்டு வராரு? மகிழ்ச்சியாய் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போன 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொடுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். எதை தரித்துக் கொண்டு? ஏபோத் யார் தருகிறா? வஸ்திரம், சணல் நூல் சல்லடம், அங்கி, அப்புறம் அந்த அங்கியினுடைய கச்சை, அப்புறம் ஏபோத்தின் கீழங்கி, அது இளநீல நூலால் ஆக்கப்பட வேண்டும். அப்புறம் மார்பதக்கம், அப்புறம் தோல் துண்டு, பாகை, ஏபோத்தின் கச்சை, 10 வஸ்திரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த ஏபோத்தை அணிந்து கொண்டு தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டிய வேலை ஆசாரனுடைய வேலை. தாவீது நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிற எல்லா இடத்துலையும் பிரதான ஆசாரியனே, ஒரு இடத்த விட ராஜாவாக தம்மை வெளிப்படுத்தவில்லை. பயங்கரம் என்ன தெரியுமா? திருவிருது கொடுத்தார். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் அழைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்குது, என்னுடைய ரத்தம் மெய்யான பானமாக இருக்குது என்று சொல்லி தாவீது நகரத்தில் அங்கே ஒரு கூடாரம் போட்டு இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து போய் அங்கே வச்சுட்டு எல்லாரும் பார்க்கும்படி எல்லாரும் வைக்கிறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, ஒருத்தரும் சாகலை. இந்த உடன்படிக்கை பெட்டி யாராச்சும் ஒருத்தன் பார்த்தானாவே அழிஞ்சிருமா. ஆனால் தாவீது கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறாரு, கூடாரத்தை போறாரு, ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்! அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, முன்னாடி இது ஆசரிப்பு கூடாரம், இப்போ இது தாவீதின் கூடாரம். அல்லேலூயா! நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் என்று ஆமோஸுக்கு கர்த்தர் சொன்னாரே. அந்த தாவீதின் கூடாரத்துக்கு காரணம், இந்த தாவீது அன்பானவன், இந்த தாவீது பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியன் தன்மையே அன்பு. இந்த அன்பை பரிபூர்ணமாய் உணர்ந்தவர் தான் இந்த தாவீது. ஜனங்க எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்புறாரு. அனுப்ப போகும்போது ஒரு துண்டு அப்பம், ஒரு துண்டு இறைச்சி, ஒரு துண்டு திராட்சை கொடுத்து அனுப்புறாரு. திருவிருந்து கொடுக்கிறார் இந்த பிரதான ஆசாரியர். எடுத்து வாசி 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்ரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார். இந்த அப்பம் என் கர்த்தருடைய மாம்சம், அதான் இறைச்சி. அங்க திராட்சரசத்தை கொடுத்து அனுப்புறாரு, போங்க. அவர் பிரதான ஆசாரியன், தேவனுக்கும் தம்முடைய ஜனங்களுக்கும் மத்தியிலே நின்று மத்தியசம் செய்கிற ஒரு மகிமையான ஒரு பிரதான ஆசாரியர் தான் இந்த தாவீது ராஜா. அல்லேலூயா! இப்போ தாவீதுக்கு விரோதமாய் அப்சலோம் எழும்புகிறான். கால்நடையா ஓடுறாரு, சீமையை தூஷிக்கிறான். யோவாபும் அபிஷேகம் சொல்றாங்க, ஒரே வெட்டி போட்டுற சொல்லு ராஜாவே, டேய் என்ன தூஷிக்கட்டும்டா, என் கர்த்தர் தான் என்ன உயர்த்தணும். எல்லா இடத்துலையும் பார்த்தா எந்த இடத்துல ராஜ்யத்தை தன்னுடைய அந்த ராஜ்ய பாரத்துடைய பவரை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். அப்சலோமுக்கும் தாவீதுடைய படைகளுக்கும் யுத்தம் நடக்கிறது. அப்சலோம் செத்து விட்டான். ஓனாரு, இதான் தாவீது ராஜா. அப்சலோமே என் மகனே, என்னை விட்டு போயிட்டியாடா, அழறாரு. ஆசாரனால மட்டும்தான் அழ முடியும். உன் குடும்பத்துக்காக நீ அழறையா? எதுக்காக அழணும்? என் தேவனுடைய பிரமாணத்துக்கு கடைபிடிக்க முடியலையே, என் பிள்ளைங்க வசனம் தெரியலையே, என் பிள்ளைங்களுக்கு வசனம் தெரியலையே, என் குடும்பத்தாருக்கு வசனம் தெரியல, நீ அழறியா? நீ அல்லேலூயா! நீ தான் தேவனுடைய பிரதான ஆசாரி. உன் குடும்பத்துக்கு நீ அழுவு பாரு, அழுக வருதா பாரு. உன் சபையாருக்காக அழுவ. நீ உன் சபையார் என் சகோதர சொல்லி ஒன்றா வராங்க, அந்த அந்த சகோதர ஸ்நேக அன்பு இருக்கும். ஐயோ என் சபையில் நிறைய அவங்களுக்கு தெரியலையே, ஆண்டவரே அவங்களுக்கு உங்கள் அன்பு புரியணுமான்னு சொல்லி அழுவப்பாரு. நீ தான் அந்த தாவீது. ஆக இந்த தாவீதை தான் கிருபை கொடுத்துட்டாரு. தாவீதே, உன் சிங்காசனம் என்னைக்கு நிலைத்திருக்குண்டா. அல்லேலூயா! உன் பிள்ளைங்க என்னன்னைக்கு ராஜாவாக இருப்பாங்க. உன் பிள்ளைங்க எல்லாரையும் நான் என் சமூகத்துக்கு சேர்த்துக்கினேன்னு சொல்லி கர்த்தர் இந்த தாவீதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தை தான் 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. முடிக்க போறோம், வேகமத்தில் வாசிக்க பார்க்கலாம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக எனக்கு முன்பாக. அத எனக்கு யார் ராஜா? நீ நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக
ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைப்பட்டிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைநிற்கும். உன் ராஜாசனம் நிலைநிற்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் சிங்காசனத்தில் உன் பிள்ளைங்க என்னென்னைக்கு இருப்பாங்க, என்னென்னைக்கு நிலைத்திருப்பாங்க. ஏன்னா என் கிருபையை உன் பிள்ளைங்களை விட்டு நான் விளக்க மாட்டேன். இதுதான் தாவீதுக்கு கிருபை. இந்த வசனம் தான் மேல் வசனம். வாசிப்பாங்களாம் 15 வசனம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு நான் விளக்க மாட்டேன். அல்லேலூயா. யாரை விட்டு? உன் பிள்ளையை விட்டு. ஆமென் சொல்லுங்க. உன் பிள்ளையை விட்டு என்னென்னைக்கு நான் கிருபையை விளக்கவே மாட்டேன். என் கிருபையை உன் சந்ததிக்கு நான் கொடுத்துட்டேன். அவர்கள் என்னுடைய ராஜாக்கள். ஆமெனா? அப்ப தாவீதுடைய பிள்ளைகள் தான் என்னென்னைக்கு ராஜாவா இருப்பாங்க. யார் யாரெல்லாம் தேவனுடைய பிரமாணத்தை தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறார்களோ, தங்களுடைய பிரமாணத்தை தேவ பிரமாணத்தை இருதயத்தில் தரித்து கொண்டு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஆத்தும பாரத்தோட, குடும்பத்தின் மேல பாரம், சபையின் மேல பாரம், இந்த கிராமத்தின் மேல பாரம் ஏற்பட்டு எல்லாரும் தேவனை அறிய வேண்டும் என்கின்ற அந்த அறிவு இருக்கிறதோ, அவர்களை தேவன் தம்முடைய ராஜாவாக அவர் கனம் பண்ணுகிறார். அவர்கள் தான் என்னென்னைக்கும் அரசாட்சி செய்வாங்க. அப்போ தாவீதுக்கு இந்த கிருபையை கொடுத்துட்டு, தாவீது ஒரு மனுஷன், தாவீதுடைய சிங்காசனம் என்னைக்கு நிலைத்திருக்கணும்னா கடவுளே மனுஷனா வரணும். ஆமென் சொல்லாமா? அப்போ கர்த்தர் என்ன சொல்லிட்டார்னா, தாவீதுடைய சந்ததியில் பெத்லகேமில் வந்து பிறந்தார். ஆமேனா? பெத்லகேமில் வந்து பிறந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கும் தாவீதினுடைய குமாரனாய் தாவீதினுடைய சிங்காசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய காலமாய் ஆளுகை செய்வார். யார் யாருடைய இருதயத்துக்குள்ள இந்த வேதம் இருக்குதோ அவங்க எல்லாம் ஏசப்பா கூட ஆளுகை செய்வார்கள். ஆமேன் சொல்லுவோமே. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ ஆண்டவர் வந்து தேவாலயம் கட்டக்கூடிய இடத்த சூஸ் பண்ணியிருப்பார். அது எதுனா சியோன் மலையில் ஒர்னானின் களம். நேராக போவார் தாவீது. ஒர்னானின் களத்துக்கிட்ட போயிட்டு, எப்போ இந்த களம் எனக்கு வேணும், இங்கே நான் தேவாலயம் கட்ட போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஒர்னான் சொல்லுவார், ஐயா நீங்கள் ராஜா, நீங்கள் எடுத்துக்கங்க இந்த இடத்த அப்படி சொல்லுவார். தாவீது சொல்லுவார், என் தேவனுக்கு நான் இலவசமாலாம் பலியிட மாட்டேன், அதுக்கு என்ன செலவாகுதோ அந்த காசை நான் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா 100% தாவீது ஒரு பிரதான ஆசாரியன். என் தேவனுக்கு நான் ஆலயத்தை கட்டுவேன்ற கான்செப்டை கொண்டு வந்தவர் யாரு? தாவீது. அது ஆசாரியனுடைய வேலை. ஆசாரியன் தான் தேவனுக்கு ஆலயத்தில் பணிவிடை செய்யணும். என் தேவனுக்கு நான் ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லிட்டு எங்கள் ஆலயத்துக்கு கட்டிட்டு, நல்லா கவனிக்கிறீங்களா, ஆலயத்தை கட்டிட்டு அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு தேவையான ப்ளூ பிரிண்ட்டை வாங்கினவர் யார் அப்படின்னா தாவீது. அந்த ப்ளூ பிரிண்ட்டை வாங்கி, அந்த வரைபடத்தை வாங்கி சாலமோன் கிட்ட கொடுத்துட்டு, எப்பா சாலமோன், நீ கர்த்தருடைய கட்டளைக்கு மட்டும் நீ கீழ்ப்படி வர, ஒன்றுமே பண்ணாத அப்படின்னு தம் பிள்ளைக்கு கட்டளை கொடுத்துட்டு அதுக்கு தேவையான அத்தனை பொருள்களையும் வாங்கி தேவனுக்கென்று உற்சாகமாய் கொடுத்தவர் தான் இந்த தாவீது. நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இந்த கொடுக்கிறது என்பது என்னென்ன, எதுவுமே என்னிடுது இல்லைன்றவர். ஏன்னா உலக தோற்றத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தேர்ந்த அனுபவத்துக்குள்ள எல்லாவற்றையும் கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். எல்லாம் கிறிஸ்துவனுடையது. கிறிஸ்து எனக்கு கொடுக்கிறார். அப்போது தாவீது என்ன பண்ணிட்டார்னா, இந்த தசமபாகம் என்கின்ற அந்த கான்செப்டுக்குள்ளே தாவீது வந்தார். தசமபாகம் கொடுக்குற அந்த கான்செப்ட் இல்லைன்னா நீ கிறிஸ்தவன் இல்லை, நீ ராஜா. நீ நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே தசமபாகம். என்ன தசமபாகம் என்பது தான் கிறிஸ்துக்குள் தம்மை மறைத்து கொண்டார் தாவீது. அங்கே இயேசு ராஜாவை பற்றி பேசுவார். 1 நாளாகமம் திருப்பி கொள்ளுங்க, 29ஆம் அதிகாரத்தில். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் அந்த காணிக்கையை கொடுக்கும்போது அவர் சொல்லுவார். நல்லா கவனிங்களேன். 9ஆம் வசனம் வாசியமெல்லாம் வேகமா. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கிறதுக்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார். எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாம் தசம வகை யாரு? தசம வகை யாருடையது? கர்த்தருடையது. நல்லா கவனிங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, எல்லாம் கவனிக்கிறீங்களா,
உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்து அடிக்கப்பட்டார். 10 என்பது 10 கற்பனை, அந்த 10 என்பது கிறிஸ்து இயேசு. ஆக தேவ சித்தம் செய்யும்படி கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்டதுனால்தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டுச்சு, எல்லாம் நம்ம கைக்கு வந்துச்சு. நல்லா கவனிச்சு நான் முடிக்கிறேன். இப்போ தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, தசமபாகம் கொடுக்கிறவன் தான் அன்புக்குரியவன், அவனுக்குள்ள பிரமாணம் இருக்கணும். தசமபாகம் கர்த்தருடையது, உங்களது கிடையாது. நல்லா கவனிக்கிறீங்களா? நான் யான் கஷ்டம், நான் சம்பாதிக்கிறேன், யான் விருப்பம் அப்படின்னு சொல்றவன் நிம்ரோத். ஆனால் கர்த்தாவே தசமபாகம் என் கர்த்தருடையது, அது தேவகுமாரனுடையது, அது பரிசுத்தமானது, அது கிறிஸ்து என்று சொல்லி அதை எடுத்து அவர் கையிலே கொடுக்குறான் பாருங்க, அவன் தான் அன்புக்குரியவன். நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. இப்போ இந்த வசனத்தை சொல்லுவார் பாருங்க, எடுத்து வாசிங்க. எங்கிருந்து வாசிங்க தெரியுமா? 11 வாசிப்பாங்களா? வேகமா வாசி. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியில உள்ளதுல யாருது? இதாங்க ஆசாரி, எல்லாம் உங்களது ஏசப்பா. ஆனால் நல்ல கவனி, நிம்ரோத்துக்கள் என்ன செய்வாங்க? நிம்ரோத் என்ன பண்ணுவான்னா, தசமபாகம் என்ற கான்செப்ட் அவனுக்கு வராது, அவன் மைண்ட்ல நுழையாது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றேன். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் ஆகி நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் மேலே ஆசைப்படுறவங்களுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எல்லாருக்கும் இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. இதை ஒரு ஆலோசனை சொல்கிறேன், கவனிங்க. இப்போ சொல்கிற எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் அடிக்கப்பட்டார். 10 என்பது முதல் 4 கற்பனை தேவனுக்கும் மனிதனுக்கும் உரியது. மீதி இருக்கிற 6 கற்பனை மனிதனுக்கும் உரியது. பரிபூர்ணமாக செய்து முடித்தவர் கிறிஸ்து. அந்த கீழ்ப்படிதனால் தான் இந்த உலகமே சிருஷ்டிக்கப்பட்டு, இந்த பிரபஞ்சமே சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அப்போ தசமபாகம் என்பது இயேசு, தேவன் மேல் அன்பு கூறுகிற அனுபவம், அதை கொடுக்கிறவன் தான் கிறிஸ்தவன். நல்லா கவனிங்க. இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டு தேவனுடைய தசமபாகங்களை கொடுக்கிறவன் தான் எப்படிப்பட்டவன் இருப்பான்டானாக்கா, அன்புள்ளவனாக இருப்பான். அவனுக்குள்ள பிரமாணம் இருக்க வேண்டும். நான் எப்பவுமே இந்த விஷயத்தில் கட்டாயப்படுத்த மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் உங்களுடைய ஜீவன் சம்பந்தப்பட்ட விஷயம். இது இப்போ நல்லா கவனிங்க. இப்போ சொல்றாரு பாருங்க, எல்லாம் உம்முடையது. கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வ கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். எப்பா கவனிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லாமா? உமது கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். யார் யாரெல்லாம் தசமபாகம் கொடுக்கிறாங்களோ அவர்கள் தான் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் தேவனை ஆராதிக்கிறார்கள். என்ன, எல்லாமே யாரால் உண்டாக்கப்பட்டது? எதை நீ கொண்டு வந்த? எல்லாம் கவனிங்களா? தசமபாகம் கர்த்தருடையது, உந்து கிடையாது, காணிக்க தான் உன்னுடையது. இதெல்லாம் நம்ம பல முறை தெளிவாக பார்த்தாச்சு. இப்போது உலகத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா காரு பங்களா வசதி வச்சுன்னு வாழ்ந்துன்னு இருப்பான். கர்த்தர் சொல்லிட்டாரு, அவன் கர்த்தரை அவன் தசமபாகம் கொடுப்பானா? நல்லா கவனிங்க. இந்த பிரமாணத்தை கவனித்து தான் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து, இந்த பிரமாணத்தை நீ நடக்கணும், இதுதான் தேவனுடைய ஜனம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைங்க. அப்படி தேவனுடைய இந்த பிரமாணத்துக்கு உட்படாதவங்களை தலை துண்டிக்கப்படும். எவெல்லாம் தசமபாகம் கொடுக்கலையோ, இப்போ வெளியே இருக்கிறவங்களாம் பிரமாணம், கிறிஸ்து தேவனுடைய பிரமாணம் அவன் இருதயத்தில் இருக்குதா? நல்லா கவனிங்க. இப்போ என்ன நடக்கணும்னா, அவன் தலையெல்லாம் துண்டிக்கப்படும், அவன் வீடு எருக்கலமாக்கணும், அவன் எத்தனை மாடி கட்டும், எத்தனை கார் வச்சிருக்கட்டும், அவன் தசமபாகத்தை கொடுத்துட்டு தேவனையை மகிமைப்படுத்துகிறான். எச்சரிக்கையாக சொல்கிற கவனிங்க. தசமபாகம் என்பது இயேசு 10 தேவனுடைய அன்பை பரிபூர்ணமாய் அவர் நிறைவேற்றினபடினாலே அதில் தான் இந்த பிரபஞ்சம் உண்டாக்கப்பட்டது. எல்லாம் உம்முடையது கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி தசமபாகத்தை கொடுக்கலை அப்படின்னா அவன் தலை துண்டிக்கப்படும். நல்லா கவனித்து கொள்ளுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய காட்ட வேண்டிய வசனம் இருக்குது, டைம் இல்லை நமக்கு. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, உங்கள் நிலம்
இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து தான் ஆட்சி பண்ணணும். உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி தேவன் முன்குறித்து விட்டார். இந்த உலகம் யாருடையது? தேவனுடையது. நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்கு வீடு இருக்குது, அந்த இடத்துக்கு ஒரு பட்டா இருக்கும், அந்த பட்டா வந்து ஒரு வீடு இருக்கும். அந்த இடத்த வாங்கின உங்கள் அப்பா, நல்லா கவனி, அந்த இடத்த வாங்கின உங்கள் அப்பா தேவனுக்கு பயந்து ஒரு பிரமாணத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கின்னு தேவ பிரமாணத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? அப்படி சொல்லி கொடுத்துருந்தாருன்னா அந்த இடம் உங்களுக்கு சொந்தமாகும், அதில் சாபம் இருக்காது. உங்கள் அப்பா தேவனை அறியல, அப்போ அவர் யார்? அவர் நிம்ரோது. அப்போ அந்த இடத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல சலசலப்பு வரும். நல்லா கவனிங்க. அவன் தலை துண்டிக்கப்பட்டு அவன் வீடு எருக்கலமாக்கப்பட எவெல்லாம் தசம பாகம் கொடுக்கலையோ, தசம பாகம் என்னுடையது, பரிசுத்தமானதுன்னு தேவன் சொல்லிட்டாரு. அது கிறிஸ்து. அது யார் யாரெல்லாம் இப்போ நல்லா பார்ப்போம். என்னடா அவன்லாம் ஏசப்பாவை அறியாதவளும் நல்லா இருக்கிற நல்லா இருப்பான், அவன் தலை துண்டிக்கப்படும். நியாய தீர்ப்பு நாள் வரும்போது அவன் தலை துண்டிக்கப்பட்டு அவன் வீடு எருக்கலம்னா மலம் கழிக்கிற இடமாக மாற்றப்படும் என்று தானியேல் புத்தகத்தில் தீர்மானமே வருது, கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. நான் சொல்கிறத கவனிங்க. ஏன்னா தேவ அன்பு நம்முடைய இருதயத்துக்குள் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நல்லா கவனிங்க. உங்கள் அப்பா உடைய சொத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இதை நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்தி சொல்லலை. நீங்கள் என்ன பண்ண, அந்த இடத்துக்கான அமௌண்ட் என்ன இருக்குது, ஆண்டவரே அதுக்கான தசமகத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு என் பிள்ளை நான் வாழ வைக்கிறேன்னு நீங்கள் தீர்மானம் எடுங்க, பொருத்தனை பண்ணுங்க. ஒருவேளை வீடோடு அந்த இடம் இருக்குன்னா, என்ன எங்கள் அப்பாவோ எங்கள் தாத்தனோ உமக்கு தசம பாகம் கொடுக்கல, அந்த இடம் எருக்கலமாக்கப்படும், அவன் தலை துண்டிக்கப்படும். இது தீர்ப்பு. தேவனுக்கு தேவை அன்பு. நான் ராஜான்னு சொல்லி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு அதை ஏற்றுக்க மாட்டார் தேவன். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் அப்பா தேவனை அறியாதிருக்கிற உங்கள் அப்பா, நம்மளாம் முதலாம் தலைமுறை கிறிஸ்தவர்கள், அந்த இடம் உங்கள் அப்பா வந்து தசம பாகம் கொடுத்துட்டு தேவ பிரமாணத்தில் உன்னை வளர்த்தாரா? அப்படின்னா அதுக்கு சொந்தம் கொண்டாடலாம். நீ உண்மையிலே, நான் தான் சொல்லிட்டேன், தேவன் மேலே பாசம் ஏற்பட்டு அவருடைய ராஜ்யத்தின் மேலே தாகம் இருக்குன்னா அந்த இடத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை ஆண்டவரே அப்படி விட்டு வெளியே வந்துட்டு என்ன பண்ணணும்னா, சரி அப்படியே அந்த இடம் உனக்கு வேணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான தசம பாகம் என்னவோ தேவனுக்கு செலுத்திட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, அது பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில வசனங்களை நான் வேகமாக எடுத்து வாசிக்கிறேன், வாசிங்க, உங்களுக்காக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். என்னாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். இல்லைன்னா லேவியராகம் 27 எடுத்துங்க. அதில் அது வந்து மகா பரிசுத்தமானது என்கின்ற அந்த ஒரு கான்செப்டை கொடுத்துருப்பார். லேவியராகமும் 27வது அதிகாரத்தில் தசமபாகம் எல்லாம் என்னுடையது. அது உபாகமம் 27. ஏன்னா இப்போ நீங்கள் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சால் தான் இது வந்து நீங்கள் அது மகா பரிசுத்தமானது, அதை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அதை எடுக்கக்கூடாது என்று சொல்லி 26ஆம் அதிகாரத்திலேயே சொல்லியிருப்பார். உபாகம புத்தகம் அதில் நிறைய சொல்லியிருக்கோம். ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, 12ஆம் வசனம் வாசி. உபாகம் 26:12. தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் எல்லாம் 10ல் 1 எடுத்து லேவியனும் பரதேசியும். அந்த 10ல் 1 சொல்றார் இல்லையா, அதுதான் வந்து கிறிஸ்து. நீங்கள் வந்து தேவனுடைய பிள்ளையாய் உங்களுக்கு எப்போ வந்து தேவ பிரமாணம் உங்களுக்குள்ளே கிரியை செய்தோ அப்போ நீங்கள் என்ன பண்ண ட்ரெயின் அப் ஆகுங்க. ஏன்னா இதெல்லாம் தேவன் ஒரு பிரமாணமாக கொடுத்து வருகிறார். நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம். என்னாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் 7 வாசி பார்க்கலாம். ஆகையால் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் பலிபீடத்துக்கும் திரைக்கு உட்புறத்துக்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கடவீர்கள். உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன், அதை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தப்படுத்துகிறவைகள் எல்லாம் எனக்கு ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை காத்து கொண்டிருக்கிறீர்களே. எனக்கு எடுத்து படைக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. அது யாருக்கு படைக்கணும்? இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? அதான் தசம பாகம். இவங்க தான் என்ன செய்யணும்னா, நாமெல்லாம் மீட்கப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க. சபையில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவை நாம் ஆராதனை செய்கிறோம். அப்போது தேவனுடைய பிரமாணத்தை நமக்குள் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர், அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு என்ன அவருடைய பிரமாணம் நமக்குள்ளே வந்து விடுகிறது.
ஒரு சின்ன சலசலப்பு, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்தால் உன் பிழையை உணருங்க. ஆண்டவர் என்னமோ எனக்கு சொல்கிறாரு, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லி நின்று உட்காந்து பாருங்கள். எங்கள் அப்பா வந்து தேவனுடைய பிரமாணத்துக்கு உட்படலை. அப்போ எங்கள் அப்பாவுக்குள்ள இருந்தது நிம்ரோது. அப்போ நான் எப்படி அந்த இடத்துக்கு நான் சொந்தம் கொண்டாடலாம்? அதை நீங்களே கேள்வி கேட்டுங்க. அப்போது நீங்கள் கட்டுகிற அந்த வீடாக இருக்கட்டும் அல்லது மற்ற அதில் தசம பாகம் இருக்குமே ஆனால் அது ஆசீர்வதிக்கப்பட்டது, அது நித்திய கிருபை தான். தாவீது சொல்கிறார், உங்கள் கையில் வாங்கி உங்கள் கையில் கொடுக்குற ஆண்டவரே, ஏன்னா நீங்கள் தான் எல்லாமேன்னு சொல்லி கொடுக்குறார். அதனால் இந்த பிரமாணத்தெல்லாம் நீங்கள் உட்பட்டு ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்ம மகிமையில் கொண்டு போய் அவர் ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அவர் ராஜ்யத்தின் பிள்ளைகளை தேவன் நம்மை கொண்டு வருகிறார். அதனால் இன்றைக்கி வெளியே இருக்கிறவன்லாம் அவன்லாம் தேவனெல்லாம் அறியலையே, அவன் தானே ரொம்ப நல்லா இருக்கிறான், காரு பங்களாலாம் வச்சுக்கணும், எத்தனை மாடி வீடு கட்டுறான். ஒன்று கவனிங்க, அவன் தலை துண்டிக்கப்படும், அவன் வீடு எருக்கலமாக்கப்படும். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் திருப்பி கொண்டு வாசிங்க அந்த வசனத்தை. தானியேல் 3வது அதிகாரம். இந்த கடைசியில் ஒரு பிரமாணத்தை ஒரு சட்டத்தை எழுதி கொடுப்பார். எவெல்லாம் இந்த சாத்ராக் மேஷாக் தேவனை ஆராதிக்கலையோ அவனுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி வாசிப்பகலாம். கடைசி வசனம், ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் வெயிட் என்ன சொல்றான்? இவரெல்லாம் முதற் பேரு கிடையாது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? இவரெல்லாம் முதற் பேரு கிடையாது. இயேசு கிறிஸ்துவே முதற் பேரு, அவரே சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேர். அது தூஷணம். அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேர். இதை செலுத்தணும். அவன் அனுபவிக்கிற எல்லா பொருளும் அதை கிருபை எல்லாத்தையும் அவருடைய கிருபையில் தேவன் கொடுக்கிறார். அப்படியானால் நீங்கள் தான் ஆண்டவரே அந்த முதற் பேருன்னு சொல்லி அதை கொடுக்கணும். அப்படி கொடுக்காதவர்கள் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. வீணிலே வழங்காதிருப்பாயாக அர்த்தம் என்ன தெரியுமா? அவரை நீ மகிமைப்படுத்தின உன்னுடைய விளைவின் எல்லா பொருளும் கர்த்தரை கனம் பண்ணு. இதெல்லாம் நிறைய காட்டினே இருக்கலாம். இதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இதுதான் தேவனுடைய மீட்பின் திட்டம். அதனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்த ரீசன் என்னென்னா, பிரதான ஆசாரியன் தான் ராஜாவாக தேவன் நியமிக்கிறார். அவருடைய பிரமாணத்தை அவங்க இருதயத்தில் தரித்து கொள்ளுங்க என்பதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கட்டளை. யார் யாரெல்லாம் அவருடைய பிரமாணத்தை இருதயத்தில் தரித்து கொள்ளவில்லையோ, தேவனை தூஷிக்கிறானோ, கிறிஸ்துவை தூஷிப்பது என்பது தசமபாகம் செலுத்தாமல் இருப்பது. தசமபாகம் என்பது தேவனுடைய பிரமாணம். அது அந்த தேவனுடைய நியாயப்பிரமாணம் மாற்றப்படாது. அது தேவனுடைய மகிமை. அது அப்போ அவன் தலை துண்டிக்கப்படும், அவன் வீடு எருக்கலமாக்கப்படும். அவன் வீடு என்ன ஆகும்? எருக்கல் எருநெறித மலம் எல்லாத்தையும் போய் கொட்டுறாங்க இல்லையா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போய் கொண்டுக்கிற அத்தனை பேர் வீடு அப்படி தான் ஆகும். ஆனால் நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதான் ஆசாரியத்துவம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நிம்ரோதபில் போய் கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவரே அவங்களை நீங்கள் மீட்டுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆமேனா? ஆக நம்ம எல்லாரையும் தேவன் அந்த தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை அவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் எல்லாம் பிரதான ஆசாரியர்களே. ஆமேன் சொல்லாமா? இப்போ வாசித்து முடிக்கலாம். அந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. போல ஏசாயா 55:3 ஏசாயா 55:3 வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கு